அனைவருக்கும் லீ குடும்ப சிஓடி மெம்பர்ஸ் சார்பாக இனிய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு அற்புதமான வகுப்பு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள் சாருக்கு. அதற்கு முன்னாடி நம்முடைய லீ குரூப்பை பத்தி ஒரு சிறிய அறிமுகம். ஏற்கனவே அனைத்து முகவர்களுமே இதுல பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் முகவர்களுக்கு. இருந்தாலும் நிறைய புதிய முகவர்கள் உள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்காக ஒரு அறிமுகம் நம்முடைய லீ குரூப் பத்தி. மேடம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா மேடம்? மேடம் ஓகே சார். ஓகே 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 ஓகேங்க சார், ஆகுது. முதல்ல நம்முடைய கல்விக்கு அதிபதி சரஸ்வதி லட்சுமியை வணங்கிக்குவோம். நம்முடைய லீ குரூப் லேர்ன் அண்ட் எக்ஸல் என்ரிச் நம்ம சிஓடி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை நடந்திருக்கோம். கோர் ஆப்ரேட்டிங் டீம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இதை நடத்திட்டு இருக்கிறோம். லேர்ன் டு எக்ஸல் அண்ட் என்ரிச் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ட்ரைனிங் டு லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த குழு பயணம் பண்ணுறோம். திருவள்ளுவர் சொல்ற மாதிரி தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிற மாதிரி தோண்ட தோண்டதான் இப்படி கிணற்றுல நீர் ஊறிக்கொண்டு இருக்குமே, அதுபோல் நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இந்த செஷனை கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். உலகத்திலேயே அழிவில்லாத செல்வம் கல்வி தான். ஏன்னா எந்த செல்வம் நம்ம கிட்ட இருந்து கொடுத்தோம்னாலும் அது குறையும். அறிவு செல்வம் மட்டும் நம்ம கொடுக்க கொடுக்க அவங்க கொடுக்குறவங்களுக்கு அதிகமாகும். ஸோ அந்த வகையில நம்மளுடைய பயணம் தொடருது. இது நம்ம குரூப்புடைய விஷன். அனைத்து முகவர்களுக்கும் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலான ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு தொழில்முறை முகவராக மாற்றக்கூடியது அப்படிங்கிற செயல்பாட்டில் செயல்பட்டு இருக்கிறோம். நம்முடைய படிப்பு, அதாவது கற்றுக்கொள்வதுங்கிறது லைஃப் லாங் ஜர்னி. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் படித்து கொண்டதே இருக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்பவுமே நம்முடைய நாலேஜ் எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம தொழிலில் ஈஸியாக அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். அந்த வகையில் நம்ம 83 வகுப்புகளை கடந்து இப்போ 84வது வகுப்பில் நுழைஞ்சிருக்கோம். அக்டோபர் 24 விஜயதசமி அன்னைக்கு நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணோம். மதிப்புக்குரிய கேஎஸ்ஆர் சார் அவர்கள், மனுசாமி அண்ணா, நாங்கள் ஒரு மெம்பர்ஸ் சேர்ந்து ஸோ இன்னைக்கு வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. 15th மார்ச் 84th செஷன், ஒரு அற்புதமான செஷன். இவங்க எல்லாமே நம்முடைய குருமார்கள். நம்ம குழுவில் லீ குரூப்ல எஸ்டிஎம் சார், நிறைய எம்எம் சார்ஸ், சேல்ஸ் மேனேஜர்ஸ், பிரான்ச் மேனேஜர்ஸ், எல்ஐசி அஃபீஷியல்ஸ், எம்டிஆர்டி ஏஜென்ட்ஸ், கார்பரேட் கிளப் ஏஜென்ட்ஸு, சிஓடி மெம்பர்ஸ், அந்த மாதிரி நிறைய பெரிய ஜாம்பவான்ஸ் எல்லாம் நம்ம குரூப்புக்கு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. இந்த வகையில் சார் இன்னைக்கு ஒரு சிறப்பான வகுப்பை நம்மளுக்கு கொடுக்க வந்திருக்காரு. டேவிட் செல்வன் சாருக்கு எங்களுடைய சிஓடி மெம்பர்ஸ் சார்பாக ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அது போக இந்த சிஓடி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் என்ன நடத்தினாலும் இதற்கு முழு ஆதரவு கொடுக்கக்கூடியது மக்கள் தான். ஏன்னா எப்பவும் சொல்றதா, எவ்வளவு நல்ல படம் எடுத்தாலும், ரஜினிகாந்த் நடிச்ச படம் எடுத்தாலும் ஆடியன்ஸ் இருக்கணும். அந்த வகையில நம்ம முகவர்கள் ஒரு அருமையான ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் சார்பாகவும் சாருக்கு ஒரு மிகப்பெரிய வெல்கமை சொல்லி நம்ம செஷனுக்குள்ள போகலாம். சார், இது நம்முடைய குரூப்பை பத்தி ஒரு சிறிய அறிமுகம் சொல்லிக்கிறேன். அடுத்து சாரை பத்தி ஒரு அறிமுக உரை கொடுக்கணும். அந்த வரவேற்புரை பிளஸ் அறிமுக உரையையும் இன்னைக்கு நானே தான் வழங்கணும். அதற்கு வாய்ப்பளித்த சிஓடி மெம்பர்ஸ்களுக்கும் நன்றி. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தந்த செஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். 12th அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணி 2024 இருந்து வேரியஸ் டைப் ஆஃப் செஷன்ஸ், அண்டர் ரைட்டிங்கில் முதல் கொண்டு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கிலிருந்து அனைத்து விதமான ரைடர்ஸ்லேருந்து நிறைய செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா செஷன்ஸுமே கிட்டத்தட்ட கவர் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே
எடுக்கிற வகுப்பு அப்பப்போ யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணிடுறோம். அதை வந்து எல்லா முகவர்களுமே பார்த்து பெரிய பயனடைகிறாங்க. அது போக பிளான்ஸ் எது வந்தாலும் மேக்சிமம் பிளான் வந்த அன்னைக்கு அல்லது அதற்கு முந்தின நாள் அதுக்கு அடுத்த நாள் நம்முடைய லீக் குரூப்பில் எடுத்துருவாங்க. அதே மாதிரி எந்த விதமான சந்தேகங்களாலும் நம்ம குரூப்பில் போட்டாங்கன்னா உடனடியாக பதில் கிடைக்கும். அது நிறைய நம்ம குரூப்பில் பயணிக்கிறவங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ஸோ 84th செஷன் சாருடைய செஷன். அதுக்கடுத்து சாருடைய வரவேற்புரைக்கு போயிடுவோம். சாரை பற்றி ஆல்ரெடி நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் அவரை பற்றி சொல்லிடுறேன். சார் வந்து டாக்டர் டி செல்வன். சார் வந்து கோயம்புத்தூர் சேர்ந்தவர், சிங்காநல்லூர் கிளை மென்டார், ஒரு அற்புதமான ட்ரெயினர், சீஃப் அட்வைசர் எல்ஐசி ஆஃப் இந்தியாவில். அது போக பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் கேலக்ஸி மெடிக்ளைம் இன்சூரன்ஸில், யூடியூபர், யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அது போக லைஃப் கோச். அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கோவை இன்சூரன்ஸ் அகாடமின்னு ஒன்று ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு சேர்மனாக இருக்காங்க. எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்காங்க, பிளாட்டினம் பிரிகேட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. செல்வன் வின்னர்ஸ் டீம் அப்படின்னு ஒரு அழகான டீமை வச்சுருக்காங்க. 84 முகவர்கள் அவங்களுக்கு கூட பணிபுரிகிறாங்க. இன்சூரன்ஸ் ஃபீல்டில் 30 வருட அனுபவம். 1995 சார் பெரிய விஷயம் என்னங்கன்னா 2016 வரைக்கும் பார்ட் டைமாக பண்ணியிருக்காரு. ஆனால் அப்போவே மிகச்சிறப்பான வணிகத்தை பண்ணியிருக்காரு, அதான் பெரிய விஷயம். 5 times MDRT, சிஎம் கிளப் மெம்பரு, இப்போ சிஎல்ஐ எடுத்து மிக அற்புதமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய அசோசியேஷனில் பொறுப்புகள் இருக்காங்க. எஜுகேஷனல் கமிட்டி சேர்மனாக இருக்காங்க, கிளியா வெல்ஃபேர் அசோசியேஷனில் இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா திருப்புமுனை அப்படின்னு ஒரு அமைப்பில் பிரசிடண்டாக இருந்திருக்காங்க. மதர் கேர் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ட்ரஸ்டியாக இருக்காங்க. பப்ளிக் வெல்ஃபேர் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் சர்வீஸில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஞானதீபம் அவார்டு, பெஸ்ட் லீடர்ஷிப் அவார்டு, பெஸ்ட் கோஆர்டினேட்டர் அவார்டு லியாஃபியில். அது போக விர்ச்சுவல் ராக் ஸ்டார் லீடர் அவார்டு 2020, பெஸ்ட் ட்ரெயினர் அவார்டு. கிட்டத்தட்ட 71 அவார்ட்ஸ் சார் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப நேரம் நான் எடுக்க விரும்பலை. ஸோ இவ்வளவு விஷயமுள்ள ஒரு அற்புதமான மனிதர் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு அழகான வகுப்பை கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. லாஸ்ட் 3 ஓவரில் எப்படி சிக்ஸராக அடிக்கிறது அதை சொல்லி கொடுக்குறா வந்திருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம எல்லாம் கேட்டு பயனடைஞ்சு ஒரு நல்ல வணிகத்தை புரியணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். அப்புறம் சார் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் ஃபைனான்சியல் பிளானிங், பென்ஷன் பிளானிங்கில், அது போக மோட்டிவேஷனல் ட்ரைனிங் நிறைய கொடுக்குறாங்க. அவருடைய யூடியூப் சேனல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு விஷயங்கள் கிடைக்கும். சார் வெல்கம் சார், ஒரு ஃபோரம் இஸ் ஓப்பன், ப்ளீஸ் வாங்க சார். நான் என்னுடைய ஷேரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. முனுசாமி சார் இந்தா பார்த்துறேன் மேடம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மார்ச் மாதம் வருமான மாதம், அறுவடை மாதம். இந்த நேரம் அதுக்காக தான் சார் வந்து கூப்பிட்டாரு. ஒரு லீக் குரூப் வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சிடும். ஏன்னா அவங்க கூப்பிட்டாலும் வந்திருக்கோம். ஸோ ஏன்னா மற்றவர்களுக்காக வேலை செய்கிறாங்க, அவங்களுக்காக வேலை செய்யல, மற்றவங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க கூப்பிடும் போதே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். இது டிசம்பர்லேயும் எங்கள் டைம் வாங்கிட்டாரு. ஸோ இப்போ இன்றைக்கெல்லாம் ஃபுல் ஒர்க்காக இருந்துச்சு. பட் இருந்தாலும் வழி இல்லாமல் ஓடி வந்துட்டேன். வந்து செஞ்சாகணுமே சொல்லியாச்சுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நண்பர்களே, இந்த செஷனை பார்த்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஓரளவு சொல்லிடுறேன். என்னுடைய பவர் பாயிண்ட் தெரியும் நினைக்கிறேன். அங்கரா சார் நீங்க மட்டும் கொஞ்சம் கரெக்டா பதில் சொல்லிருங்க. இல்ல சார், நான் பாத்துக்கிறேன், நான் லைன்ல இருக்கேன் சார். ஒருத்தரோட சொன்னா போதுங்க, ஒருத்தரோட சொன்னா ஏன்னா எல்லாருமே சொல்லும்போது வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்லைண்ணா. இல்ல அது பேசல ஒரே நிமிஷம் பண்ணிக்கலாம். நீ பேசவே இல்லை, பவர் பாயிண்ட் எடுத்துறேன். நண்பர்களே, இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் கரெக்டா 1 மணி நேரம். 1 மணி நேரத்துக்குள்ள எப்படி மார்ச்ல நீங்க அதிக பிசினஸ் பண்றது, இந்த வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல என்ன பண்ணணும், அதான் முக்கியமாக சொல்ல போறோம். ஸோ இன்னைக்கு வந்து பாலிசி பத்தின டெக்னிக் எதுவும் சொல்லித்தர போறது இல்லை. ஏன்னா அந்த டெக்னிக் ஆல்ரெடி கத்துக்கிட்டீங்க. ஸோ அதனால டெக்னிக் சொல்லித்தர போறது இல்லை. இன்னைக்கு சொல்லித்தர அத்தனையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அதான் முக்கியம். இந்த மார்ச்ல வரக்கூடிய அடுத்த 15 நாள் நம்ம என்ன பண்ணணும், எப்படி இருந்தால் பிசினஸ் வாங்க முடியும், என்னென்ன முன்னாடியே நம்ம பண்ணணும், அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை ஒட்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய பவர் பாயிண்ட் தெரிஞ்சுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் கேட்டுறேன்.
ஸோ ஒரு 4 பேர் மட்டும் கேள்வி கேட்கலாம். அப்புறம் வந்து நம்ம அப்படி சிஸ்டம்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி நான் கேட்டுறேன். இப்போ அங்க சார் ஆடியோ கரெக்டா இருக்கா? சார் ஆடியோ கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குங்க சார், கரெக்டா இருக்கு. ரைட், நீங்க மட்டும் கொஞ்சம் ரெடியா சார் கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே நண்பர்களே, இந்த டாபிக் பத்தினா இந்த அடுத்த 15 நாட்கள் பயம் இல்லாம வருமானம் சம்பாதிக்கணும், பயம் இல்லாம கஸ்டமரை மூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றது அதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் மட்டும் நண்பர்களே கேட்டுங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. கடைசியில கேள்வி கேட்க டைம் இருக்குமா தெரியாதனால நான் ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன். ஒரு 4 நபர்கள் மட்டும் மார்ச் மாசம் உங்களுக்கு என்ன பயமா இருக்கு, இப்போ உங்களுக்கு என்ன பயமா இருக்கு, ஏன்னா முதல்ல வந்து பயம் இல்லாம வேலை செய்ய சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்ன பயமா இருக்கு அல்லது ஏன் செய்ய முடியல அப்படின்னு ஒரு 4 ஒரு கேள்வி கேளுங்க. உங்களுக்கு உங்க மனசுல என்ன பயம் இருக்கு, ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அங்க சார் ஒரு 4 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். அன்மியூட் பண்ணி விடுங்க, சொல்லிருங்க. உங்க மனசுல இருக்க தயக்கத்தை தயவு சொல்லிருங்க. இதுதான் நல்ல போறம், விட்டுற வேண்டாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் வந்து அன்மியூட் பண்ணி விட்டுருவாரு, கேட்டுக்கலாம். ஒரு 4 நபர்கள் மட்டும். ஏன்னா நான் பேசி போறது முக்கியம் இல்ல, இது நார்மல் செஷன் கிடையாது. பிரபு சார் பேசுங்க. கேளுங்க சார். கேளுங்க சார். பிரபு சார் அன்மியூட் பண்ணிக்கிங்க. பிரபு சார் ஓகே ஓகே சார் வணக்கம் சார். வணக்கம். கேள்வி சார். சார் தேர்தல் வந்துருச்சு, எப்படி நம்ம போய் அதை ஹேண்டில் பண்ணணும், எப்படி என்ன பண்றது, நம்ம அமௌண்ட்ல எடுத்துட்டு போகணும், எப்படி இது பண்றது? ஒரு கேள்வி தேர்தல் சார். ஓகே, அடுத்த கேள்வி சார் வெங்கட்ராமன், திண்டுக்கல் வெங்கட்ராமன் சார். சார் வணக்கம் சார். சார் ஆக்சுவலா புது ஏஜென்ட்டுங்கிற விஷயமா உள்ள என்ட்ரி ஆறவங்க நம்ம அதாவது மைனஸ் ஆக்சுவலா என்ன நோங்கிற பதில கேட்ட உடனே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற விஷயம், அடுத்து போறதுக்கு நம்ம என்னதான் சொன்னாலுமே அவங்க திரும்ப திரும்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், அதுக்கு என்ன அப்படின்ற விஷயம். சூப்பர் சார், அருமையான கேள்வி. ஓகே, அது பதில் உள்ள இருக்கு. ஓகே, அடுத்து கோவிந்தராஜ். எஸ் கோவிந்தராஜ் சார். எஸ் சார், வணக்கம் சார். சார் இப்போ பிக் சைஸ் பிரீமியத்துக்கு நான் சொல்றது 3 லட்சத்துல இருந்து 10 லட்சம் கட்ட ரெடியா இருக்கவங்களுக்கு. வணக்கம், கேக்குதா சார்? ஆடிபிளா சார்? கேக்குது சார். இந்த பிக் சைஸ் பிரீமியம் 3 to 10 lakhs கட்டக்கூடியவங்களுக்கு நீட் பேஸ்டு இல்லாம நம்ம செலக்டிவா இந்த மார்ச் 15 நாள்ல கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளான் எதுன்னு சொல்லுங்க சார். ஓகே, ரைட் சார். ஓகே, இன்னும் ஒருத்தர் ஒரே ஒரு கேள்வி. இன்னும் ஒரு கேள்வி சார், நான் கேட்கலாமா? ஒண்ணும் இல்ல, நம்ம பெரிய கஸ்டமர் எல்லாமே சார் சொன்ன மாதிரி இம்மீடியட்டா வாங்க மாட்டோம். ஒரு 6-7 மாசமா அவங்கள ஃபாலோ பண்ணி, ஒரு 3 மாதம் 4 மாதம் அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு பிக் சைஸ் பிரீமியம் ஒரு 5 lakhs 3 lakhs பேசி கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்போம். மார்ச்ல அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில அதை வந்து தள்ளி போடுறாங்க. அதுல மெயினா பாத்தீங்கன்னா இப்போ சமீபம் இந்த 1 வீக்ல இந்த போர் பிரச்சனை, அடுத்து எலெக்ஷனு, இது இந்த மாதிரி அந்த அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங் ஏதோ ஒரு வகையில வந்துருது. அதுல ஒரு 2-3 அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங் பாத்தீங்கன்னா மெயினா எல்லாம் வந்த பிறகு என்ன சொல்றாங்கன்னா, இதுல எனக்கு வட்டி ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். அப்புறம் எனக்கு இன்சூரன்ஸே தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க. இந்த பிக் சைஸ் டிக்கெட் பேசும்போது அந்த அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங்க எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது? கண்டிப்பா சார். ஓகே 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 நண்பர்களே, ஏன்னா உங்க மைண்ட்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன். முழுக்க முழுக்க இந்த மார்ச் மாதம் முதல்ல நம்ம மைண்ட் செட்டு ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி நான் பேச போறேன், கொஞ்சம் பேசும்போது தெரிஞ்சிடும். இன்னைக்கு டெக்னிக்கலா சொல்லித்தர போறது இல்லை, ஏன்னா டெக்னிக்கா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அது நான் உள்ள போகும்போது தெரிஞ்சிடும். நண்பர்களே, ஒரு கேரண்டி பண்ணிடுறேன், கண்டிப்பாக இந்த செஷன்ல நீங்க கத்துக்காத புதிய விஷயங்களை கட்டாயமா கத்துக்குவீங்க. நான் எழுதி கொடுத்துறேன், கட்டாயமா கத்துக்குவீங்க. நீங்க தெரிஞ்சுக்கவே மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்குவீங்க. அதை கட்டாயமா கத்துக்குவீங்க. அதுக்கு தகுந்த எனக்கு பவர் பாயிண்ட் கொண்டு வைக்கிறேன். மிகச் சிறப்பான இந்த செஷன் இருக்கும். ஸோ வந்தவர்களை அன்போடு வரவேற்று எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த லீக் குரூப்புக்கு நன்றி
தெரிவிச்சு செஷன்ல போயிடுறேன். இனி நான் தான் பேச போறேன். அது நிர்வாகக்குள்ள கொடுப்பாங்க. கொடுத்தா நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுறேன். முழுக்க முழுக்க இந்த செஷன் நாட்கள் நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணனா உங்களுக்கு வருமானம் வரும், உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதான் நான் சரியா உணர்ந்து கேட்டீங்கன்னா பெரிய வெற்றி அடையும். அதை நான் கேரண்டி சொல்றேன். நானும் உங்களுக்கு பயிற்சியோட சும்மா வந்து உட்காரல, நானும் ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு பயிற்சி கொடுக்க வந்திருக்கிறேன். அப்படி ஒரு உறுதி சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். நண்பர்களே, நல்லா நான் சொல்லக்கூடிய ஒரு சில ஸ்லைடை 2-3 முறை படிங்க. சிங்கமா இருந்தாலும் செயல்படவில்லை என்றால் பசியோடு தான் படுக்க வேண்டி வரும். நல்லா கேட்டுங்க. சிங்கமா இருந்தாலும் செயல்படவில்லை என்றால் பசியோடு தான் படுக்க வேண்டி வரும். அல்லது சிங்கம் செயல்படவில்லை என்றால் அசிங்கப்பட வேண்டி வரும் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நீங்க என்ன பெரிய ஏஜென்டாலும் பரவாயில்ல, எல்லாமே அடுத்த 15 நாட்கள் நீங்க செஞ்சே ஆகணும். என்ன நாலு பாயிண்ட் கொடுத்து சொல்லிக்கிறேன். அந்த செஷன் அடுத்த சைடு வரப்போகுது. நீங்க பாத்துருங்க தெளிவா. அவங்க உள்ள இருந்தீங்க ஒரு சில விஷயம். சார் ஒரு நிமிஷம் சார், அவங்க வாய்ஸும் வீடியோவும் பிரேக் ஆகுதுங்க சார், கொஞ்சம் சத்தமா கேக்குறாங்க சார். ஓகே மேடம், ஓகே மேடம், ரைட் ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நண்பர்களே, இப்போ மேடம் நீங்க கேட்க சொல்லு மேடம், மறுபடியும் பேசுறேன். எல்லாம் நீங்க உள்ள எந்த சொல்லு மேடம். நான் உடனே வேற கனெக்ட் பண்ணிக்கிறேன். டக்கு கனெக்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன், பண்ணிடுவேன். அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், உடனே கனெக்ட் பண்ணிடுவேன். நண்பர்கள் இன்னொரு முறை சொல்றேன், சிங்கமாய் இருந்தாலும் செயல்படவில்லை என்றால் அசிங்கமாக தான் இறக்கணும். ஞாபகம் வச்சுங்க. இல்லைன்னா பசியோட திரும்பணும். ஆறாதான் பரவாயில்ல. அதே மாதிரி உலகின் தலை சிறந்த சொல் செயல். வேற எதுவுமே கிடையாது. செயல் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. மேடம் கரெக்டா இருக்கா? சார் இப்பயும் பிரேக் ஆகி தான் சார் வந்தது. பிரேக் ஆகுது. ஒரே நிமிஷம் மேடம். உங்களுக்கு செல்வன் சிஎல் ஒன்று இருக்கு பாருங்க. இன்னொரு செல்வன் பாருங்க. செல்வன் சிஎல் அதர் ஃபோக்கஸ் பண்ணி சார். அது கட் பண்ண முடியல, என்னால ஆடியோ எடுக்க முடியல. அதுல போ அங்குராஜ் சார், அது ஃபோக்கஸ் அங்குராஜ் சார். செல்வன் சிஎல்ஏன்னு ஒரு இருக்கும், அது மட்டும் சார். வாய்ஸ் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க, அது போட்டு பார்த்தேன். ஆடியோ கட் பண்ண முடியல. ஆமாங்க சார், கொஞ்சம் ஆடியோ கிளியர் வர மாட்டேங்குது. இல்ல சார், அதான் சார் செல்வன் சிஎல்ஏ இருக்கு சார். அது மட்டும் அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்க சார். இன்னொன்று இருக்கு பாருங்க. ஓகே சார், நான் பாக்குறேன். நண்பர்கள், இது முதல் ஸ்லைடு. அடுத்து பாருங்க. ஏன்னா ஸ்லைடு பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சுக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லீக் குரூப் என்ன பண்ணினாங்க இத்தனை நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மழை வரும் பொழுது மழை தேக்கி வச்சு டேம் கட்டுறோம். டேம் கட்டி மழை வரும்போது அந்த மழை போய் சேர்த்து வச்சுக்கிறோம். சேர்த்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது நம்ம டேம் கொடுத்துட்டேன் சார். கோஹோஸ்ட் கொடுத்துட்டேன் இருக்கு. ஓகே. சார் பாடு கேட்கலாம் சார். பாடு கேட்கலாம் சார். பாடு கேட்கலாம் சார். எக்கோ வருதுங்க சார். சார் பக்கத்துல ஆடியோ நல்லா இருக்கு, பட் எக்கோ பயங்கரமா இருக்கு சார். சார் another one mic ஆஃப் பண்ண நம்பர் இருக்கு சார். ஆஃப் பண்ணுங்க சார். நண்பர்கள், நம்ம இன்ட்ரெஸ்டா வேலை செய்யும்போது இப்படிதான் பண்ணும். இந்த பிரச்சனை இப்ப கரெக்டா சார்? சார் சூப்பரா இருக்கு. ஓகே நண்பர்களே, ஓகே ஓகே. ஒரு டேம் எதுக்கு கட்டுறோம் அப்படின்னா, டேம் கட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை வரும் பொழுது அது தண்ணி தேக்கி வச்சுக்கணும். தேக்கி வச்ச தண்ணியை எப்போ எங்க தேவையோ அங்க டேமை திறந்து விட்டு அந்த தண்ணியை பயன்படுத்தணும். ஸோ அது மாதிரி தான் லீக் குரூப் இப்போ 83 செஷன் முடிச்சிருக்காங்க. 83 செஷன் எதுக்காக பண்ணாங்கன்னா, இது முழுக்க முழுக்க மார்ச் மாசத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ச் மாசத்துல அங்க கத்துக்கிட்ட விஷயங்களை இப்போ தேவைப்படும் வாடிக்கையாளருக்கு தேவைப்படும் அளவு கொடுத்து நீங்க வருமானம் சம்பாதிக்கணும். அதுக்காக தான் இந்த லீனுடைய குரூப்களுடைய அத்தனை நிர்வாகிகள் விளைச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க.
ஸோ தண்ணி தேக்கி வச்ச மாதிரி உங்க நாலேஜை தேக்கி வச்சிருக்கிறீங்க, அந்த நாலேஜை இப்போ பயன்படுத்துங்க. ஸோ இந்த 15 நாள் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணீங்களோ பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 15 நாளுமே நீங்க முழுமையா பயன்படுத்தினா வெற்றி கட்டாயம் அடைஞ்சிடலாம். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த லீக் குரூப் இந்த வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ 83 செஷன் கொடுத்துருக்காங்க, எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணியிருக்காங்க. இதை எந்த கஸ்டமருக்கு தேவைப்படும் அந்த கஸ்டமருக்கு நீங்க திறந்து விட்டு பண்ணிக்கணும். ஸோ அதனால நான் சப்ஜெக்டுக்குள்ள போகலை, அந்த அந்த ப்ராடக்ட் போகலை அப்படிங்கிறத சொல்ல வர்றேன். ஸோ இது தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இதுக்கு வந்து லீக் குரூப்புக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுங்க. இதுக்கு அவங்க ₹1 கூட லாபம் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த லீக் குரூப் வேலை செஞ்சாங்கன்னா, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு முகவருமே யாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே பர்பஸ்க்காக தான் இந்த வேலை செஞ்சிருக்காங்க. ஸ்மார்ட் ஒர்க் தான் இவ்வளவு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஒரு நபர் மட்டும் கூட்டு பேசல, ஒரு SDML இருந்து சாதாரண முகவர் கொண்டு எல்லாத்தையும் கலந்து எல்லா சப்ஜெக்ட் கவர் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ லீக் குரூப்புக்கு இந்த நேரத்தில் உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி தெரிவிச்சு நம்ம அப்படி உள்ள போயிடலாம். இது இந்த குரலை நண்பர்களே அடுத்த 15 நாள் டெய்லி படிங்க. இந்த குரலை டெய்லியுமே படிங்க, தப்புன்னு கிடையாது. படிச்சவனு இதா போக மாட்டோம், படிங்க அல்லது மனப்பாடம் ஒப்பிச்சாது பழகிங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் தெய்வத்தை கூலி தரும். இதுதான் இப்ப முகவருக்கு ரொம்ப 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 தேவை. இப்ப இன்னைக்குள்ள டேட்ல எல்லா ஏஜென்ட்ஸுமே நாலேஜா இருக்காங்க, அறிவு அதிகமா இருக்கு, நல்லா கத்துக்கிறாங்க, எல்லா விஷயம் தெரியுது, ஆனா ஆக்ஷன் இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மோர் நாலேஜ் மோர் கன்ஃபியூஸ் ஈக்குவல் டு நோ ஒர்க். இதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க அப்படியே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, உங்களுடைய 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜென்சி எடுத்த டேட்டுக்கு திரும்பி பாருங்க, பேக் டு பெவிலியன் திரும்பி பாருங்க. அன்னைக்கு நீங்க நாலேஜ் இல்ல, லேப்டாப் இல்ல, டூ வீலர் இல்ல, எதுவுமே இல்லை, இந்த மாதிரி சொல்லி தர ஆட்கள் இல்லை. ஆனா அன்னைக்கு 100 பாலிசியும் 50 பாலிசியும் 200 பாலிசியும் எவ்வளவோ பண்ணோம். பட் இன்னைக்கு என்ன ஆகுது, எல்லாமே இருக்கு, பண்ண முடியல. பட் அன்னைக்கு அப்படியே திருப்பி பாருங்க, நான் சொன்னது அப்படியே வரும். என்ன வரும்னா, நோ முதல்ல சொன்ன மாதிரி ஃபார்முலா சொல்ற பாருங்க, மோர் நாலேஜ் மோர் கன்ஃபியூஸ் ஈக்குவல் டு நோ ஒர்க். இதுதான் இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அப்படிதான் மேக்ஸ் அதிகபட்ச முகவர் இருக்காங்க. இதே 20 வருஷத்துக்கு முன்னாடி இது அப்படியே திருப்பி போடுங்க. என்னன்னா, மோர் நாலேஜ் மோர் கன்ஃபியூஸ் ஈக்குவல் டு நோ ஒர்க். அப்ப என்ன அப்ப எப்படி இருந்ததுன்னா, நோ ஒர்க், வேலையே இல்லை, அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருந்தோம். முதல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி நோ ஒர்க் மோர் கன்ஃபியூஸ், அதனால மோர் நாலேஜ் கத்துக்கிட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நம்ம அதை ரிவர்ஸா இருக்கிறோம். ஸோ திரும்பி மீண்டும் நீங்க பேக் டு பெவிலியன் திரும்பி போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாங்கிறத ஒரு பாயிண்ட வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, இன்னொரு படிக்கிறேன், தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் தெய்வத்தை கூலி தரும். தெய்வமே கைவிட்டா கூட நீங்க செய்யற முயற்சி உங்களை ஜெயிச்சு வச்சு காட்டும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு டெய்லியுமே முதல் ஸ்டெப் வைக்கும்போது இதை படிச்சுட்டு போங்க, கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். இது யார் சொன்னாங்க, திருவள்ளுவர், இதெல்லாம் விட்டுருங்க, அதை உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் இந்த குரல் முக்கியமானது. ஸோ முகவருக்கு அது மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படி உள்ள போயிடுறேன். நண்பர்களே, எல்ஐசி நிறுவனம், ஏன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, எல்ஐசி ரொம்ப டஃபா இருக்கு, அது டஃபா இருக்கு, எல்லாம் ஓகே, நீங்க சொல்ற பிரச்சனை எல்லாம் இங்க வரல. இப்ப நான் சொல்லும் போது எல்லா பிரச்சனையும் சொல்யூஷன் கிடைச்சிரும். எல்ஐசி டேட்டு பாருங்க, 10 அக்டோபர் 2025, 10 அக்டோபர் 2025 75 லட்சம் பாலிசி சேல் பண்ணிருக்காங்க. நல்லா பார்த்துங்க, இதுல அதிக விஷயம் இருக்குது. என்னன்னா, நான் வேலை செஞ்சாலும் வேலை செய்யாட்டாலும் எல்ஐசி ஜெயிச்சிடும். வித் யூ வித்தவுட் யூ எல்ஐசி ஜெயிச்சிடும், எல்ஐசி ஜெயிக்காம இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணணும், அதான் அடுத்து பார்க்க போறோம். ஸோ இப்போ என்ன பண்றோம், அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 75 லட்சம் பாலிசியை சேல் பண்ணிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. இது எல்ஐசியில் கொடுத்த ஸ்லைடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நான் போட்ட ஸ்லைடுல அந்த சர்டிபிகேட் நம்ம எம்டி தான் அனுப்பி, எம்டியும் இடி தான் கொடுத்த சர்டிபிகேட். இது ஒண்ணுங்க, இது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அக்டோபர் 10ங்க. அடுத்து பாருங்க, பிப்ரவரி 28 அப்போ 75 லட்சம் பாலிசி வித்துருந்தாங்க. மொத்தம் எத்தனை மாசம் கணக்கு பண்ணீங்க, 1ல இருந்து 10ஆம் மாசம் பண்ணிருக்காங்க. 4ஆம் மாசத்துல இருந்து 7 மாசம் இருக்கு. அடுத்த 5 மாசத்துலயே பிப்ரவரி மாசத்துலயே 1 கோடியா 1.5 கோடி பாலிசி வித்துட்டாங்க. ஸோ அதே 75 லட்சம் பாலிசியை இவங்க அதுக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 4.5 மாசத்துல 5 மாசம் வச்சுங்க, 5 மாசத்துல மறுபடியும் 70 லட்சம் பாலிசி வித்துட்டாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷம் எல்ஐசி எவ்வளவு பாலிசி வித்துட்டு இருக்கு யாருக்கா தெரியுமா? நானே சொல்லிடுறேன், ஏன்னா டைம் ஆக நானே சொல்லிடுறேன். எல்ஐசி ஒவ்வொரு வருடமே 2 கோடி பாலிசி சேல் பண்ணிட்டு இருக்கு. நீங்க எப்போ எடுத்து பாருங்க, 2 கோடி பாலிசி. கடந்த ஆண்டு மட்டும்தான் அந்த 2 கோடி ஃபர்ஸ்ட் முதல் முறையா வந்து கடந்த ஆண்டு மட்டும்தான் அந்த 2 கோடி குறைஞ்சிருக்கு. அது வரைக்கும் எப்பவும் 2 கோடி குறையவே குறையாது. ஒரே வருஷம் போன வருஷம் மட்டும் 2 கோடி குறைஞ்சிருக்கு. அதனால இப்ப நம்பர் ஆஃப் லைஃப் அதிகம் ஃபோக்கஸ் பண்றாங்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ ஆனா இந்த மாசம் மார்ச் ஒரே மாசத்துல அவங்களுடைய டார்கெட் 2 கோடி கிராஸ் பண்ணி ஆகணும்.
எனி காஸ்ட் அப்படின்னு எல்ஐசி முடிவு பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு ஒரு தகவல் நான் கொடுத்துட்டேன். இதெல்லாம் அதிகாரப்பூர்வமா எல்ஐசி கொடுத்த தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த ஸ்லைடு பாருங்க, இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இந்த ஸ்லைடு பாருங்க, அதாவது 1.5 கோடி 1 கோடியே 50 லட்சம் பாலிசி வித்திருக்காங்க. எத்தனை மாசத்துல? 11 மாசத்துல வித்திருக்காங்க. அப்ப இனி 1 மாசத்துல என்ன டார்கெட்? 50 லட்சம் பாலிசி வித்தாகணும் குறைந்தபட்சம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்ஐசி எப்படி முடிச்சிடும்? கட்டாயம் முடிச்சிடும். நீங்க இந்த ஸ்லைடு அப்படியே இந்த ஸ்லைடு எல்லாமே உங்களுக்கு அனுப்புவேன். பத்திரம் வச்சுக்கிட்டு இந்த பைனான்சியல் முடியுமே பாருங்க, எவ்வளவு கோடி அந்த எல்லா ஸ்லைடு பார்ப்பீங்க. அதே தான் ஸ்லைடு, இந்த ஸ்லைடை வச்சு நான் மறுபடியும் பேசதான் போறேன். 2 கோடி பேசதான் போறேன். இப்போ 1.5 கோடி வித்திருக்காங்க. அப்படின்னா 1 மாசத்துக்கு எவ்வளவு வித்திருப்பாங்க? நல்லா பாத்துங்க. 1 கோடியே 50 லட்சம் பாலிசி வித்திருக்காங்க 11 மாசத்துக்குன்னா 1 மாசத்துக்கு எவ்வளவு பாலிசி வித்திருக்காங்க? அப்படின்னா 13,63,000 பாலிசிகள் வித்திருக்காங்க 1 மாசத்துக்கு. நண்பர்கள் இதெல்லாமே டேட்டா செட் தான் கொடுத்துருக்கேன், நான் சும்மா வாயில சொல்லல. அப்ப 13,63,000 பாலிசி 1 மாசத்துக்கு இந்தியா முழுக்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா பர் டே ஒரு நாளைக்கு எவ்வளவு பாலிசி வித்திருக்காங்க அப்படின்னா 45,454 பாலிசி ஒரு நாள் சேல் பண்றாங்க. இன்னைக்கு சேல் பண்ணியாச்சு. நான் போட்டுக்கிறேன் 365 டேஸ் தான் போட்டிருக்கேன். லீவ் எல்லாம் கணக்கு வச்சுக்கல. இப்ப லீவே கிடையாது, லீவே கணக்கு வச்சுக்கல. அப்ப 365 டேஸ் போட்டோம்னா 45,454 பாலிசி இன்னைக்கு வித்தாச்சு. இன்னைக்கு நீங்க ஃபீல்டுக்கு போனாலும் சரி, நான் போகணும் சரி, எல்ஐசி சேல் பண்ணியாச்சு. புரிஞ்சுங்களா நண்பர்களே? அப்போ நம்ம எல்ஐசி எங்க இருக்குது? அப்போ எல்ஐசி சேல் பண்ணி யார் சேல் பண்றா? நம்மள மாதிரி முகவர்கள் சேல் பண்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கஸ்டமரும் விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப நம்ம நிறுவனம் எங்க இருக்குது, கஸ்டமர் எங்க விரும்பி எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுங்க. அப்ப 45,454 பாலிசிகள் இன்னைக்கு பாலிசியோடு உள்ள வந்துட்டாங்க. அப்ப பாலிசியோடு விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற தகவலை நீ தெரிஞ்சுக்கணும். ஒரு மாசத்துக்கு 13,63,000 பேர் நிறுவனத்துக்குள்ள வர்றாங்க, விருப்பப்பட்டு வர்றாங்க. அப்ப கஸ்டமர் உள்ள வர்றாங்க. இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த டேட்டா கொடுத்துருக்கிறேன். நண்பர்களே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா, பிடிச்சுதா? அங்கராஜ் சார் நீங்க ஜஸ்ட் ஆடியோ சொல்லுங்க, மற்றவங்க எல்லாம் சாட் பாக்ஸ்ல சாட் மட்டும் போடுங்க பார்க்கலாம். இது ஒரு டேட்டா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. ஓ ரைட் சார், ஓகே ஓகே நம்மளே சாட் பாக்ஸ் யாராவது நம்ம சாட் பண்ணுங்க பாத்துக்கிறேன். எஸ் சார், ஓகே சார், எஸ் சார், ஓகே ஓகே நம்மளே போதும், அவ்வளவுதான். எனக்கு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கிடைச்சா போதும். ஸோ அடுத்து பார்க்கலாங்க. இப்போ மார்ச் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அடுத்து நான் சொல்ற பாருங்க, இந்த மார்ச்ல நம்ம என்ன பண்ணணும், இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்லைடு எல்லாம் போட்டோ எடுக்க வேண்டாங்க, எல்லாமே தரேன், எல்லாமே அனுப்பி விட்டுருவேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சு தந்துடுறேன். இந்த மார்ச் மாதம் ஒவ்வொரு முகவரும் என்ன பண்ணணும் நண்பர்களே? நான் சொல்ற முதலே சொல்லிட்டேன். பாலிசி பத்தின டெக்னிக்கல் சொல்றதை காட்டிலும் ஒரு முகவர் என்ன பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் முதல்ல சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இனி வரக்கூடிய அடுத்த 15 நாட்கள் நீங்க முதல்ல உங்க உணவு முறையில கவனம் செலுத்தணும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் சொல்றதுல மார்ச் மாசம் நீங்க செய்ய வேண்டியதுல 5 பாயிண்ட் முக்கியமா சொல்றேன். இதை நீங்க ஒரு செல்ஃப் டிசிப்ளினா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணது அடுத்த செட்டப் போக முடியும். உங்களுக்குள்ள செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனை பேர் டாஸ் எடுத்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ செல்ஃப் டிசிப்ளினுக்காக நீங்க எடுக்க வேண்டிய முடிவுல இது மிக முக்கியமானது. என்னன்னா முதல்ல உங்க உணவு முறைகளை மாத்துங்க. உதாரணத்துக்கு வெஜிடேரியன் தான் சாப்பிடுவீங்க, நான்வெஜ் சாப்பிடுறது இல்லை அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு முடிவெடுங்க. ஏதோ ஒரு ஜூஸ், அவங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் குடிக்கணும்னு முடிவெடுங்க. இல்ல டீ குடிச்சிட்டீங்கன்னா டீ நிறுத்துங்க. ஏதோ ஒரு உணவு முறையில ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றவங்க, மற்றவங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க. உணவு முறையில கவனமா இல்லைன்னா உடம்பு கெட்டு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் வேல்யூவா நாள், நல்ல ஞாபகம், ஒவ்வொரு நாளும் வேல்யூவா நாள். ஏன்னா இன்னைக்கு நீங்க வேலை செஞ்சாலும் செய்யாட்டினாலும் 45,000 பாலிசி எல்ஐசியில் போயிடும், உள்ள வந்துருது. அப்போ நான் அந்த 45,000 பாலிசி நான் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். 45,000 பாலிசி உள்ள வருது, நான் எவ்வளவு கொடுத்தேன், இன்னைக்கு எவ்வளவு பாலிசி கொடுத்தேன், அந்த மாதிரி தான் நீங்க திங்க் பண்ணணும். ஸோ நிறுவனத்தோட சேர்ந்து நீங்க ஓடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு முதல் பாயிண்ட், மார்ச்ல இன்கம் தரக்கூடிய மாதம், அறுவடை மாதம். இந்த மாதம் மிக மிக முக்கியமானது. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணது உணவு முறையில முதல் மாற்றம் கொண்டு வரணும். அது மாற்றம் நீங்க எது வேலை ஃபிக்ஸ் பண்ணிக்க, நான் ஒரு எக்ஸாம்பிள சொல்லிக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு முடிவு பண்ணிட்டு போவீங்க, வீட்டுக்கு போன உடனே வீட்டு சண்டை வந்துடும். யார் சண்டை போடுவா? நீங்க முடிவு பண்ணிட்டு போவீங்க, இன்னைக்கு ஏதாவது பண்ணிடணும், சாதனை பண்ணிட்டு போவீங்க, உடனே என்ன வீட்டுல ஒய்ஃப் ஏதாவது சண்டை போட்டுருவாங்க. ஸோ உங்க மனைவி கட்டாயம் சண்டைக்கு வருவாங்க, ஏதோ ஒரு வேலை சண்டைக்கு வந்துருவாங்க, இல்லைன்னா உங்க கணவர் வருவார். அப்ப நீங்க என்ன பண்ணணும், முதல்ல இன்னைக்கு முடிவு எடுக்கணும். அடுத்த 15 நாள் கணவன் மனைவிட்டையும், மனைவியா இருந்தா கணவன்ட்டையும் சண்டை போட மாட்டேன்னு முடிவு எடுத்தணும். முகவர்கள் யார் முகவராலும் சரி, கணவன் ஜென்ஸா இருந்தா மனைவியோட சண்டை போடாதீங்க, லேடிஸா இருந்தா கணவன் சண்டை போடாது, அவங்க சண்டைக்கு தான் வருவாங்க. நீங்க என்னைக்கு ஒரு முடிவு எடுத்து ஒரு பயங்கர முயற்சி பண்ணலான்னு ஒரு முடிவோட போனீங்கன்னா அங்க பார்த்து உடனே சண்டைக்கு வருவாங்க.
ஸோ அப்போ நீங்க இன்னைக்கு பண்ண வேண்டிய முடிவு எடுக்க வேண்டியது என்னாலும் சரி, ஓகே நான் விட்டு கொடுத்து போயிருங்க, விட்டு கொடுத்து போயிருங்க, விட்டு கொடுத்து போயிருங்க, விட்டு கொடுத்து போயிருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த 15 நாளைக்கு அப்புறம் அதை சண்டை போட அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அது 2வது பாயிண்ட். ஸோ 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செல்போன். இந்த செல்போனை அது முழுக்க முழுக்க இத்தனை நாள் சோசியல் மீடியா இருந்தீங்க, எல்லாம் பார்த்தீங்க, தப்போ ரெண்டு பார்த்தாச்சு, எல்லாரும் தான் பார்த்துருக்கோம், நீங்க மட்டும் இல்லை, எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 15 நாளைக்கு மட்டும் இந்த சோசியல் மீடியா பார்த்ததுனால உங்களுக்கு பெரிய வருமானம் வரல. இனி 15 நாளைக்கு பார்க்க மாட்டேன் முடிவு எடுங்க. சோசியல் மீடியாவில் இருக்க மாட்டேன், எனக்கு தேவை செல்போன்ல கஸ்டமருக்கு மெசேஜ் அனுப்புவேன், கொட்டேஷன் அனுப்புவேன், கஸ்டமர்கிட்ட பேசுவேன், இதுதான் பண்ணுவேன். ரொம்ப முக்கியமான குரூப், அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன், மற்ற எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்க முடிவெடுங்க. நான் இதுன்னு தனிப்பட்ட முறை சொல்லல, நீங்களே முடிவு எடுத்துங்க எதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுட்டு அந்த செல்ஃப் டிசிப்ளின் இன்னைக்கு என்ன முடிவு எடுத்தீங்களோ அதை நீங்க செஞ்சு பாருங்க. அப்பதான் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முதல்ல ஃபண்டமெண்டல் கண்ட்ரோல் இல்லாம எதுவுமே ஜெயிக்க முடியாது. ஸோ செல்போனை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருங்க. சோசியல் மீடியாவை 100% பார்க்கவே கூடாது. நீங்க பண்ண வேண்டியது கஸ்டமருக்கு எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், ஸ்டேட்டஸ் பண்ண பார்க்கலாம். இல்ல உங்க முக்கியமான குரூப், உங்களுடைய டிஓ குரூப், உங்க சிஎல்ஏ குரூப், உங்க பிரான்ச் குரூப் பார்ப்பீங்கன்னா அதை மட்டும் பாருங்க, மற்ற எதுவுமே உள்ள போகாதீங்க. இனிமேல் தகவல் தெரிஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இனிமேல் நீங்க ஆக்ஷன் தான் வேணும். ஸோ அதனால தேவையில்லை. நீங்க 3வது பாயிண்ட் செல்போன் உங்க கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, பார்ட்டி கொடுப்பாங்க. ஸோ எங்கேயுமே எந்த இன்விடேஷன் போகாதீங்க. டெத்துக்கு கூட முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான போனா போதும். ஸோ இன்விடேஷன் எதுவுமே ஸ்கிப் பண்ணுங்க, எதுவுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். 15 நாளைக்கு தான் நான் சொல்லி இந்த அடுத்து வரக்கூடிய 15 நாள் தான். 340 நாள் நீங்க பண்ணிட்டீங்க, 340 நாள் 45 நாள் பண்ணியாச்சு. இந்த 15 நாள் மட்டும் நிறுத்துங்கன்னு சொல்ல வரணும், வேற ஒன்றும் சொல்ல வரல. நிறுத்திட்டு அப்ப என்ன பண்ணாலும் பின்னாடி சொல்றேன். ஸோ அது பார்த்துங்க. இது 4வது பாயிண்ட். ஸோ இன்விடேஷன் நீங்க ஸ்கிப் பண்ணுங்க. 5வது பாயிண்ட், நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கீங்களோ, நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ காலையில அதை 1 ஹவர் முன்னாடி எந்திரிச்சு பழகுங்க. ஸோ இப்போ நீங்க 6 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிங்க, 5 மணிக்கு எந்திரிச்சா 4 மணிக்கு எந்திரிங்க. ஸோ எந்திரிச்சது முதல்ல நீங்க சொல்ல வேண்டியது, நீங்க என்ன வருமானம் சம்பாதிக்க நினைக்கிறீங்களோ அதை முதல்ல சொல்லுங்க. இந்த வருமானம் எனக்கு கிடைக்கும், கிடைச்சாச்சு, கிடைச்ச மாதிரி கிடைச்சாச்சு நினைச்சிட்டு நீங்க அப்படி ஒரு நன்றி சொல்லுவாங்க. கடவுளான சரி, நீ விரும்புற நபருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பணம் நான் இவ்வளவு பணம் எனக்கு வேணும், 15 நாள்ல 15 டேஸ்க்கு எனக்கு இவ்வளவு வருமானம் வேணும், இந்த வருமானம் எனக்கு கிடைச்சாச்சு அப்படிங்கிறத நீங்க நன்றி சொல்லுங்க, அவ்வளவு, வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஸோ அது மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்க. 5 பாயிண்ட் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன், உணவு முறைகள். 2வது ஒய்ஃபு அல்லது கணவர், அல்லது 3வது செல்போன், 4வது இன்விடேஷன் ஏதாவது ஸ்கிப் பண்ணும், 5வது காலையில் எந்திரிக்கிறத 1 ஹவர் முன்னாடி எந்திரிக்கணும். ஸோ இந்த 5 பாயிண்ட்டை மார்ச்சுடைய மந்திராவை வச்சுக்கோங்க. மார்ச் நான் சொல்ல மார்ச் மட்டும் தான், அப்புறம் என்ன பண்ணிக்க பிரச்சனை இல்லை. பட் எனக்கு இந்த மார்ச் மாதம் இந்த லீகல் இன்னைக்கு வந்திருக்க அத்தனை பேருமே இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. செல்ஃப் டிசிப்ளினா ஃபாலோ பண்ணுங்க, உங்க வெற்றி ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு ஹாப்பி மார்ச்சா இருக்கணும். ஏப்ரல் 3ஆம் தேதி அல்லது ஏப்ரல் 5ஆம் தேதி சூப்பரான மார்ச் அப்படின்னு சொல்லணும். இதை நீங்க அது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதை பார்த்துக்கலாம். ஸோ இது நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட். 2வது சொல்லி பாருங்க, இன்னைக்கு அந்த அடுத்த 15 நாளைக்கு வீட்டுக்கு வெளியே 5000 வயதுல ஜெயிக்கணுமா, வீட்டுக்குள்ள ஒரே ஆள் தோத்து போயிருங்க. ஸோ அது உங்க மனைவியா இருக்கணும். ஸோ சரிமா சாரிமா இந்த ஃபார்முலா வச்சுங்க. இதே பெண் முகரா இருந்தா சரிங்க சாரிங்க, வேலை முடிஞ்சு. இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. அடுத்த 15 நாளைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து நண்பர்களே, நீங்க ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 100% உழைப்பை தரணும். 100% உழைப்புங்கிறது 99% உழைப்பு இல்லை. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ இந்த மார்ச் அடுத்த 15 நாள் எனக்கு இவ்வளவுதான் முடியும், அந்த அளவுக்கு மேக்சிமம் லெவலுக்கு போங்க. கடின உழைப்பு, அதீத நம்பிக்கை 100% இருக்கணும். கடின உழைப்பு 100% இருக்கணும். விடாமுயற்சி 100% இருக்கணும். போராட்டங்களும் 100% இருக்கணும். ஸோ 100% மைண்ட் வச்சுக்கோங்க. 100% நீங்க உங்களுடைய எஃபர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பாக 100% நீங்க என்ன விரும்புனீங்களோ அது கிடைச்ச தீரும். நல்லா புரிஞ்சுங்க. 100% உழைப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா, நம்பிக்கையோட கொடுத்தீங்க, கடின உழைப்போட கொடுக்குறீங்க, விடாமுயற்சியோட கொடுக்குறீங்க, போராட்டம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 100% நீங்க என்ன பணம் விரும்புறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்ச தீரும். அதுக்கு காம்ப்ரமைஸே பண்ண வேண்டாம், கிடைச்சி தீரும். அதுதான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ நம்பி துணிஞ்சு நாளைக்கு வெற்றியை கட்டாயமும் கை கிடைச்சிடும், உங்க வந்தே தீரும். அது எவ்வளவு வேணா முடிவு பண்ணிக்க, நீங்க என்ன வேணா முடிவு பண்ணிக்க, எவ்வளவு வேணா முடிவு பண்ணிக்க கரெக்டாக. ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே எடுத்துட்டீங்க. இனிமேல் அந்த புது ட்ரைனிங் தேவையில்லை. இந்த 100% அப்படி முடிவெடுங்க. என்னுடைய உழைப்புல 100% நான் கொடுத்துட்டேன், இவ்வளவுதான் உழைப்பேன், உழைக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நீ கொடுங்க. 1% நான் சொல்லி இந்த 15 டேஸ் மட்டும்தான், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா சொல்ல. 15 டேஸ் மட்டும் தான் நான் கொடுத்துட்டு சொல்றேன், வேற எதுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லல. ஓகே நண்பர்களே. அடுத்தது நண்பர், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கா சார்? கிளியரா இருக்குங்க சார். ரொம்ப சூப்பரா இருக்கு சார். கிளியரா இருக்குங்க சார். கரெக்டா இருக்கா? கிளியரா போயிட்டு இருக்குங்க சார்.
ரைட் சார். ஓகே ஓகே நண்பர்களே. இப்போ ஸ்லைடு தெரியுதா? ஸ்லைடு கட் ஆயிடுச்சா? ஸ்லைடு கட் ஆயிடுச்சுங்க சார். இப்ப கட் ஆயிடுச்சு. இப்ப கட் ஆயிருக்குதுங்க சார். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நண்பர்களே, இந்த ஸ்லைடு வரக்குள்ள வேற சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கேன். நண்பர்களே, கொஞ்சம் நீங்க அப்படியே இப்ப நம்ம முகவராக விட்டுட்டு அப்படியே வெளியே வந்து பாருங்க. இப்போ அரசியல் யாரோ எந்த கட்சியும் கட்சிக்குள்ள நான் உள்ள போகல, கட்சிக்குள்ள நான் போகல. ஸோ அரசியல் தலைவர்கள் எப்படி வேலை செய்யறாங்க பாருங்க, அவங்களுடைய வேலையை பாருங்க. அதாவது அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா தெரியல, ஆனா அவங்க செய்யற வேலையை பாருங்க, எவ்வளவு உழைக்கிறாங்க. அவங்க உழைப்பை நினைச்சு பாருங்க. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க, எத்தனை மணிக்கு தூங்குறாங்க, எத்தனை பேர் பாக்குறாங்க, தமிழ்நாடு முழுக்க சுத்துறாங்க. எவ்வளவு பிரச்சனை நினைச்சு பாருங்க. இன்னும் எந்த கட்சியும் எடுத்துக்கும், எந்த கட்சி யாரோ எதிர்ப்பு தப்பு இல்லை, பட் அவங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்காம பாருங்க. அவங்களுக்கு லாபம் கிடைக்குது அதெல்லாம் விட்டு, அது ரெண்டாவது விஷயம். உழைப்பை மட்டும் பாருங்க. அது எந்த தலைவராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எந்த தலைவராக இருக்கட்டும், அவங்க உழைப்பை மட்டும் பாருங்க, எவ்வளவு கடின உழைப்பு போடுறாங்க அவங்க. ஸோ நம்ம ஒரு குடும்பத்துக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கோம், என்ன நல்லது பண்றோம்? ஒரு சேமிப்பு, பாதுகாப்பு தரோம், சேமிப்பு கொடுக்குறோம். நம்ம ஏன் அந்த உழைப்பு தரக்கூடாது? நீங்க அந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் நீங்க எடுத்துங்க, யாரோ எடுத்து நீங்க எக்ஸாம் எடுத்துங்க, அது உங்க புதிய தலைவர் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துட்டு அது மாதிரியான உழைப்பை நீங்க கொடுங்க, கட்டாயமா நீங்க ஜெயிச்சிடலாம். ஸோ நண்பரே, அந்த ஸ்லைடு வரக்குள்ள வேற வழி சொல்லிடுறேன். ஸோ அதனால நீங்க இப்போதைக்கு இந்த 15 நாளைக்கு, இந்த 15 days நீங்க ஒர்க் பண்ணும் பொழுது அரசியல் தலைவர் முன்னிறுத்தி வேலை செய்யணும் முடிவெடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க மாதிரி ஒர்க் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்க, வெகு சிறப்பாக பண்றாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் பண்றாங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, அவ்வளோ பிளான் பண்றாங்க, எத்தனை பணமும் செலவு பண்றாங்க. நம்ம செலவு பண்ண வேண்டாம், பட் அதை முன்னுரிமை எடுத்துக்கிட்டு நீங்க வேலை செய்ய தயாராகிங்க அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். ஸோ இது நான் சொல்ல வந்த பாயிண்ட் ஒன்று. அது மட்டும் இல்ல, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க யாரை போய் பாக்குறது, இந்த 15 நாள்ல யாரை போய் பாக்குறது, நீங்க அதான் முக்கியம். ஸோ நீங்க யாரை பார்க்கணும் அப்படின்னா, பணம் உள்ள நபர்களை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பெக்டிங்ல ஏதோ மொத்தமா எழுதி வச்சு போகாதீங்க. மொத்தமா எழுதி வச்சுக்கிட்டு நான் யாராவது பார்க்க போறேன்னு நீ பாத்துறாதீங்க. பணம் உள்ள நபர்களை போய் பார்க்கணும், முதல்ல முடிவெடுங்க. பணம் இல்லாதவங்களை ப்ராஸ்பெக்டிங்ல இருந்து இப்போதைக்கு வச்சு எடுத்துருங்க. இப்ப வேண்டாம், இன்னைக்கு அது தேவையில்லை, அதை எடுத்துருங்க. யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க தான் ப்ராஸ்பெக்ட், அவங்கள ப்ராஸ்பெக்ட் பண்ணி லிஸ்ட் அந்த மாதிரி எடுங்க. ஸோ புது லிஸ்ட்டை மாத்துங்க. உங்க லிஸ்ட்ல ப்ராஸ்பெக்டிங்ல பணம் உள்ள நபர்களை நான் போய் பார்க்க போறேன் அப்படிங்கிறத நீங்க முதல்ல முடிவெடுங்க. அது ரொம்ப முக்கியமானது. அங்கராஜ் சார், இப்ப கரெக்டா போயிட்டு இருக்கா? ஸ்லைடு தெரியுதா சார்? ஸ்லைடு மட்டும் வரலைங்க சார். ஸ்லைடு வரலாம். ஸ்லைடு வரலைங்க சார். ஓகே, ஸ்லைடு கொண்டு வர இல்லை. இப்ப அங்கராஜ் சார், இப்ப கரெக்டா இதை பத்தி சொல்லும் போகல, போன சப்ஜெக்ட் கொஞ்சம் ஜெனரல் சொல்லும் போகல, ரெடி பண்ணிருக்கீங்க? ஓகே சார், ஓகே. ஸ்லைடு மட்டும் போட்டீங்கன்னா ஓகே சார், கிளியரா இருக்கு. சப்ஜெக்ட் கரெக்டா ஆன் த ட்ராக் சார். ரைட், ஓகே ஓகே. அப்போ பிரச்சனை இல்லை. நண்பர்களே, முதல்ல ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. நான் ஆக்சுவலா மார்ச் மாசத்துக்கு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் இருந்து எல்லா மீட்டிங்கும் சொல்லிட்டு வர்றேன். பல இடத்துல பல மீட்டிங் சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த 5 பாயிண்ட் கட்டாயமா நீங்க செல்ஃப் டிசிப்ளினுக்காக அதை எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ராஸ்பெக்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டியது பணம் உள்ள நபர்ல ப்ராஸ்பெக்டிங் பண்ணணும் முடிவு பண்ணிக்க, அதான் முக்கியமானது. இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்க சப்போஸ் ப்ராஸ்பெக்டிங் பண்றீங்க, பண்ணும்பொழுது கொஞ்சம் ஈஸியா, இப்போ வந்து கிளப் மெம்பர் போது தடுமாறிட்டு இருக்காங்க. அதாவது சிஎம் கிளப் ஆகட்டும், டிஎம் கிளப், ஜெட்எம் கிளப் எல்லாமே தடுமாறுறாங்க. எதுக்காக தடுமாறுறாங்கன்னா, நம்பர் ஆஃப் லைஃப் வரல, எனக்கு எப்படியாவது பண்ணி ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் இப்பயே சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில ஐடியா சொல்லிடுறேன். ஷேர் பண்ண மாட்டோம், பார்த்து தான். அதனால வேற பேசிட்டு இருக்கேன், அதோட தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே நண்பர்களே, இப்போ கிளப் மெம்பர்ஸ் வந்து ஒரு தடுமாற்றமா இருக்கிறீங்க. தடுமாற்றத்தை எப்படி வந்து அதை தாண்டி வர்றதுன்னு சொல்லிடுறேன். ஸோ நீ தடுமாற்றம் தாண்டி ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். இப்போ எல்லாரும் பல கிளப்பும் தடுமாற்றம். வாய்ஸ் இல்லை சார். இப்போ ஓப்பன்ல தான் இருக்கு, ஆனா மியூட்ல இருக்க மாதிரி சவுண்ட் கேட்கலையே அதான் சார். வாய்ஸ் எதுவும் வரல. சார் உங்க வாய்ஸ் வரலைங்களே.
சார் கேக்குதுங்களா? சார் அங்கராஜ் சார் நீங்க வந்து சார் கூட ஒரு கால் பண்ணி பாருங்க சார். இல்ல சார் இல்ல லைன்ல சார் தான் வந்து இருக்காரு. அந்த ஸ்லைடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட யாரோ ஒரு 2 நிமிஷம் வந்துருவாங்க. ரைட் சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணது சாருக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால ஓகே. அவங்க ஸ்டாப்ஸ் வந்து யாரோ ஸ்லைடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஜஸ்ட் உங்களுக்கு ஏதோ ரைட் நெட்வொர்க் இஷ்யூ, வேற ஒன்றும் இல்லை. சார் இப்போ உள்ள வந்துருவாங்க. நான் மறுபடியும் வேற நம்பர்ல இருந்து வந்தாங்க, கோகஸ்ட் கொடுத்துட்டேன், வந்துருவாங்க. ஒரு 2 நிமிஷம் ப்ளீஸ். ஓகே நண்பர்களே, சாரி நண்பர்களே, எப்பொழுதுமே ஒரு நல்ல விஷயம் ஃபாஸ்ட்டாக பேசிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிறது தவிர்க்கமாக போயிடுது. தொடர்ந்து இந்த இடத்துல நெட்வொர்க் பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அது சரி பண்ணுங்க நண்பர்களே. அங்கே சார் இன்னொரு செல் வருமா சார்? இன்னொரு லேப்டாப் வச்சு பாரு சார். செல்வன் சிப் அடிச்சு வருமாங்க. செல்வன் சிஎல்ஐன்னு ஒன்று இருக்குங்க சார். ஆமாம் சார். இன்னொன்று நம்பர் சார். எனக்கு லாக் பண்ணதுனால எனக்கு உள்ள வர முடியல. ரெண்டுமே கோஸ்ட் இருக்குங்க சார். ஓகே நண்பர்களே, கொடுத்துட்டேங்க சார், ரெண்டுமே கொடுத்துட்டேன். ஓகே. சாரி நண்பர்களே, டக்குன்னு பவர் பாயிண்ட் வெளியே போயிடுச்சு. ஸோ இன்னொரு செல்லில் அதுவும் டக்குன்னு 2 வெளியே போயிடுச்சு, ஏன்னு தெரியல. சரி, ஓகே, பார்த்துடலாம் விடுங்க. மார்ச் மாதம் இப்படி தான் நமக்கு. இது மட்டும் இல்லை, இது மாதிரி ஏகப்பட்ட எனர்ஜி வந்துட்டு தான் இருக்கும். நம்ம தாண்டி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. பண்ணிடுவோம். நான் ஸ்பீடாக கூட சொல்லிடுறேன், சப்ஜெக்ட் கடன்னு சொல்லிடுறேன். நம்மளே இப்போ ப்ராஸ்பெக்டில் பண்ணும்பொழுது தயவு செஞ்சு நீங்கள் இப்போ பண்ணும்போது பணமுள்ள நபர்களை மட்டும் இப்போ ப்ராஸ்பெக்டில் கையில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பணமுள்ள நபர்களை பார்க்காதீங்க. இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் கிளப் மெம்பருக்காக நான் சொல்லிட்டு வந்தேன். ஸோ கிளப் மெம்பர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடந்த ஆண்டு, நல்லா புரிஞ்சுங்க, கடந்த ஆண்டு ஒரு பாலிசி யாருக்கா கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா, அந்த நபர் உதாரணத்துக்கு ஒரு 10 lakhs பாலிசி கொடுத்துருக்கிறீங்க, மெச்சூரிட்டி ஒரு 26 lakhs வருது அப்படின்னா, அந்த நபர்கிட்ட நீங்க பேசும்பொழுது 26 லட்சம் உங்களுக்கு வருது. ஸோ ஒரு டேட் பே பண்ணி ஒரு பாலிசி, இப்போ ஒரு பாலிசியை டாப் அப் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 26 lakhs இன்னொரு 40 lakhs ஆட் பண்ணிக்கலாம் சொல்லி அந்த ஒரு மேட்ச் பண்ணுங்க. ஒரு 40 லட்சம் கிடைக்கும். பழைய பாலிசி என்ன மெச்சூரிட்டி பாருங்க, அந்த மெச்சூரிட்டியோட இன்னொரு பாலிசி மேட்ச் பண்ணுங்க. எண்டமெண்டோ ஜீவனானதோ கொடுத்து மேட்ச் பண்ணி இன்னொரு பாலிசி ஈஸியா கேளுங்க. அப்போ அதே டாப் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல 2 பாலிசியும் சொல்லாதீங்க, அந்த பாலிசியை டாப் அப் பண்ணி தான் சொல்லிருங்க. ஸோ முதல்ல அப்படி சொல்லி சேல் பண்ணிருங்க. அப்புறம் கடைசியா ஓகே பாலிசி எல்லாம் ஓகேன்னு வரும்பொழுது மட்டும் நீங்க சொன்னா போதும். இது வந்து எக்ஸ்ட்ரா தனி பாண்டு வரும், இது தனி ரிசிப்ட் வரும் அப்படிங்கிறத நீங்க அப்புறம் சொன்னா போதுமானது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க இருக்கிற பாலிசியை நீங்க இன்க்ரீஸ் யுவர் மெச்சூரிட்டி அமௌண்ட், அதாவது உங்க மெச்சூரிட்டி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்க, அப்படி மாதிரி சொல்லி நம்ம சேல் பண்ணலாம்.
ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மார்ச்ல நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப என்னோட பவர் பாயிண்ட் தெரியும் நினைக்கிறேன். தெரியுதுங்க சார். நண்பர்களே, நான் சொல்ல ஒரு இந்த ஸ்லைடு அப்படியே கொடுத்துட்றேன். இந்த ஸ்லைடு ஒரு சில விஷயங்கள் அப்படியே இருக்கும், அதை நீங்க தெளிவா நீங்க படிச்சுங்க. அதே மாதிரி இந்த மார்ச் மாசத்துல இனி வரக்கூடிய அந்த 15 நாட்களுமே ஒரு எல்ஐசியுடைய அட்சய பாத்திரம் எடுத்துங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க நினைச்ச பணத்தை எடுக்க முடியும். மற்ற எங்கேயுமே இந்த மாதிரி எடுக்க முடியாது. இதுல மட்டும் தான் நீங்க எடுத்துக்க முடியும். ஓகே நண்பர்களே, இப்போ இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ 100% உங்களோட உழைப்பை போட்டா கண்டிப்பா ஜெயிச்சலாம் சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்து சொல்ற பாருங்க, இப்ப பல பிரச்சனைகள் இருந்துச்சு. இதே மாதிரி கடந்த வருடமெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முகவருக்கு என்னென்னலாம் வாய்ப்புகள் ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்க. நமக்கு அந்த வாய்ப்புகளே தெரியல. நமக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளே தெரியல. எவ்வளவு ஓப்பனா நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் ஸ்பீடா படிச்சு காட்டுறேன். நேரத்தை கருதி கொஞ்சம் ஸ்பீடா படிச்சு காட்டுறேன் பாருங்க. ஜிஎஸ்டி கடந்த ஆண்டு எத்தனை வருஷமா நமக்கு ஜிஎஸ்டிங்கிறது பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. கஸ்டமர்கிட்ட போனா பதில் சொல்ல முடியல, பேச முடியல, அந்த படத்துக்கு லாபம் இல்லை, நான் எப்படி ஏன் பாலிச்சு போகணும், அவ்வளவு கேள்விகள். ஜிஎஸ்டிங்கிறது அவ்வளவு பெரிய பிரச்சனை நமக்கு இருந்துச்சு. இப்ப ஜிஎஸ்டியை டோட்டலா எடுத்துட்டாங்க. வெறும் பாலிசி மட்டும் இல்ல, ஒரு லோன் கட்டினாலும் சரி, இல்ல ஒரு எம்ஆர் கட்டினாலும் சரி, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி 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 நமக்கு அவ்வளவு தலைவலியா இருந்துச்சு. இப்போ முழுமையா எடுத்துட்டாங்க, ஜீரோ பண்ணிட்டாங்க. நம்மளே ஜீரோ பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்கு. அடுத்த 5 ஆண்டுகள் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அபரிதமான வளர்ச்சி அடைய போகுது. நல்லா புரிஞ்சுங்க. அடுத்த 5 ஆண்டுகள் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அபரிதமான வளர்ச்சி அடைய போகுது. அதை ஏப்பில் கூட தகுந்த கிளாஸ் இருக்கிறேன். ஏன்னா நீங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தொழில நீங்க இருந்தீங்கன்னா, அந்த தொழில் வளரப்போது தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். எத்தனை லட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஈஸியா எடுத்துடலாம். ஏன்னா அந்த தொழில் வளரப்போது, அதோட சேர்ந்து நீங்க வளர போறீங்க. இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்றது சரியான நேரம். ஸோ நீங்க ஒரு ஆபீஸ் போடுறதாகட்டும், ஸ்டாஃப் எடுக்கிறதாகட்டும், எல்லாமே தைரியமா பண்ணலாம். அது இந்த 15 நாள் பண்ண விட அது ஏப்ரல் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. அதனாலதான் ஜிஎஸ்டி 100% வெயிட் பண்ணிட்டாங்க, டோட்டல் எடுத்துட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையே ஈஸியா சால்வ் ஆயிடுச்சு. அது சங்கம் சால்வ் பண்ணுச்சா அதெல்லாம் உள்ள போக வேண்டாம், பட் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளவு பெரிய வாய்ப்பை நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. அதை நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னு உங்களையும் நீங்க கேள்வி கேட்டுங்க. ரெண்டாவது, நமக்கு லோன். ஸோ பாலிசி எடுத்தா 3 இயர்ஸ் சரண்டர் லோன் பெய்ட் அப் அப்படின்னா 3 இயர்ஸ் லாக் ஆயிடுது. அதனால எல்ஐசியே வேண்டாம் அப்படி சொன்னவங்கள 3 இயர்ஸுக்கு 2 இயர்ஸ் பண்ணி இப்போ 1 இயர் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு 7 பிரீமியம் கட்டினா போதும், உங்களுக்கு பெய்ட் அப் ஆயிடுது. ஸோ பணத்தை வாங்க முடியும். ஸோ அதுக்கான லாபத்தை கடைசியில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஓப்பனிங் பாருங்க. அதே மாதிரி முதல் பாலிசி என்ன பண்ணோம் சார், லாயல்டி ரிட்டர்ன் சார், ஜீவன் சாரல் பிரச்சனையா இருக்கு, பீமா கோல்டு பிரச்சனையா இருக்குது, எவ்வளவு கிடைக்குது தெரிய மாட்டேங்குது, ஏதோ நம்ம கிடைக்கணும், பேங்க்ல போட்டா இவ்வளவு போட்டா இவ்வளவு கிடைக்கும் சொல்றாங்கல்ல, அது 5 10 அது கேரண்டி சொல்றாங்கல்ல, நம்ம கேரண்டி சொல்ல முடியல. இன்னைக்கு எடுத்துங்க, மொத்தமா 36 பிளான் இருக்குல்ல, 24 பிளான் இந்த லாப நோக்கத்தோட உள்ள பிளானுங்க. மொத்தமே இந்த யூலிப் ஆகட்டும், டேம் இன்சூரன்ஸ் இதை கழிச்சது போக, யூலிப் டேம் இன்சூரன்ஸ் கழிச்சது போக மீது உள்ள பிளான் பார்த்தீங்கன்னா 24 பிளான் நமக்கு இருக்குது. ஸோ அந்த 24 பிளான்ல 14 பிளான்கள் கேரண்டியா இருக்கு. ஸோ எல்லாமே கேரண்டி. நினைச்சு போற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில ஒரு கேரண்டி சொல்ல முடியுமா? இன்சூரன்ஸ்னாலே அன்சர்டனிட்டி, என்ன நடக்குது தெரியாது, எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இங்கே இவங்க கேரண்டி பண்றாங்க. டே 1ல ஸ்டார்ட் பண்ணி பாலிசி முடிவு வரைக்கும் 100 வருஷம் இல்ல, உயிரோட வரைக்கும் கேரண்டி பண்றாங்க. ஜீவன் உற்சவம் எடுத்துங்க, பாலிசி ஸ்டார்ட் பண்றதா டேட் இருக்கு, க்ளோசிங் டேட் இருக்கா? உற்சவம் க்ளோசிங் டேட்டே கிடையாது, ஓப்பனிங் டேட் தான் இருக்கு, க்ளோசிங் டேட்டே கிடையாது. இங்க பண்ண முடியும். நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஓப்பனிங் நமக்கு கிடைச்சிருக்குது. அதை நம்ம பயன்படுத்தணுமா? அதுவே பிரீமியம் கலெக்ஷன் எடுத்து பாருங்க. பிரீமியம் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி ஆல்ரெடி உங்க ரிசிப்டே போட்டுருவாங்க. பிரீமியம் ஏஜென்ட் கொடுக்கக்கூடாது, ஏஜென்ட் அத்தாரிட்டி கலெக்ஷன் போட்டுருவாங்க. இப்போ பிரீமியம் கலெக்ட் பண்ணி நம்மள்டே கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்ல, பிரீமியத்தை ஜிபே பண்ணிக்கலாம், பே டேட் பண்ணிக்கலாம். அப்போ கஸ்டமர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்து பாருங்க, உள்ள 200 முகவர் இருக்கிறீங்க, 200 பேரும் நினைச்சு பாருங்க. ரெனியூவல நீங்க முதல்ல போய் வாங்கினீங்களா, வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ வாங்குறீங்களா? எல்லாம் அவங்களே கட்டிக்கிறாங்க. ஜிபேல கட்டுறாங்க, பேடேட்ல கட்டுறாங்க, எல்ஐசியும் எஸ்எம்எஸ் கொடுத்தது வாட்ஸ்அப் பண்ணி கட்ட வச்சிடறாங்க. அப்ப நம்ம எவ்வளவு பணம் மிச்சமே இருக்குது. இல்ல பணம் வாங்க போகணும், பில்லு கொடுக்க போகணும், எத்தனை வேலை, எவ்வளவு ஒரு வேலையுமே நமக்கு இல்லை. எவ்வளவு நமக்கு வாய்ப்புகளை ஓப்பன் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு வச்சுங்க. அது 4வது பாயிண்ட். 5வது பாருங்க, பாண்டு. ஸோ பாண்டு பார்த்தீங்கன்னா பாலிசி முடிஞ்சது, பாண்டை வாங்கிட்டு போய் திருப்பி போட்டு கொடுத்து வரணும். இப்ப பாருங்க 15 நாள் தான், டெஸ்பேச்சுக்கு 15 நாள் தான். பாலிசி இஷ்யூ பண்ணா 15 டேஸ்ல பாண்டு வீட்டுக்கு போயிடும். எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் பாருங்க. முதல்ல பாண்டு போச்சா போகலையா, இப்ப அந்த பக்கமே நான் பாக்குறது இல்லை, டெஸ்பேச்சுக்கே போறது இல்லை. ஸோ எவ்வளவு ஒரு டைமையும் வேலையும் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மிச்சமான நேரத்தை நம்ம என்ன பண்றோம், முகவர்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்களே வச்சு பாருங்க. அதே மாதிரி கஸ்டமர் போட்டு பிரீமியம் சர்வீஸ் இதெல்லாம் விட்டுருங்க, உள்ள போக வேண்டாம். அதே மாதிரி எஸ்எம்எஸ் பணம் கட்டுறீங்களா, அவங்களே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இமெயில் சர்வீஸ் ஆகட்டும்,
டோல் ஃப்ரீ ஆகட்டும், என்ஆர்ஐ பாலிசியில் ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க. முதல்ல என்ஆர்ஐக்கு எக்கச்சக்கமான ஃபார்மாட் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி டிவியில் பாருங்க, டிவியில் அங்கங்கே ஃபிளையர்ஸ் போட்டு எக்கச்சக்க விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ முதல் மாதிரி தான் நம்ம கேட்டோம், இப்போ எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு மார்ச்சும் ஒரு முகவருக்கு பெரிய தலைவலியா இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு டிவியில் நியூஸ் சொல்லிடுவாங்க, அதான் வாங்கிட்டான், அம்பானி வாங்கிட்டான், எல்ஐசி வந்து தனியார் மயமாயி போச்சு, ஏதோ உடைக்கிடுவாங்க. ஆனா இந்த மார்ச்ல இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே வரல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு இஷ்யூமே இல்லை. நல்லா நினைச்சு பாருங்க. நீங்க பழைய முகம் எல்லாம் புதுசா வந்தது மட்டும் தெரியாது, பழைய முகம் எல்லாத்தையும் தெரியும். ஒவ்வொரு மார்ச்சும் பெரிய பிரச்சனையா இருக்கும். இந்த மார்ச் எதுவுமே இல்லை. ஆனா ஏன் வேலை செய்யல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா எல்ஐசி 40,000 மார்ச் ஒரு நாள் வித்துட்டா இருக்கு. இன்னைக்கு 40,000 மார்ச் வித்தாச்சு. இன்னைக்கு 45 கஸ்டமர் உள்ள வந்துட்டாங்க எல்ஐசிக்குள்ள. ஸோ நண்பர்களே, எல்ஐசி ஜெயிச்சிரும். நம்ம ஜெயிக்கிறோம்னா எல்ஐசி கூடவே ஓட வேண்டி இருக்கும். ஸோ இன்னும், ஏன்னா அதுக்கு சொல்லித்தரக்கும் ஆள் இருக்காங்க. இன்னும் பாருங்க டெப்தா ஏஜென்ட் சொல்றோம், ஏஜென்ட் பாருங்க, ஏஜென்ட் கூட டெப்தா சொன்னா யூடியூப் எடுத்துக்கலாம். யூடியூப் பாருங்க, யூடியூப்ல தமிழ் சொல்லி தராங்க. இப்போ நம்ம லீல பேசுறோம் இல்ல, இது மாதிரி எல்லாம் 10 வருஷம் முன்னாடி கிடையாது. 10-15 வருஷம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஸ்டார்ட் பண்ண என்னைக்கு இந்த கொரோனா வந்துச்சோ அப்பதான் இது அப்படியே டெவலப் ஆச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கு. இப்போ யூடியூப்ல தமிழ்லேயே சொல்லி உங்களுக்கு என்ன வேணா போய் கத்துக்க முடியும். இப்போ லீ குரூப்ல எல்லாமே சொல்லி கொடுத்துறாங்க. 83 கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பல குரூப் தனியாக எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கத்துக்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஓப்பனிங் கிடைச்சிருச்சு. ஸோ இதெல்லாமே கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை முதல்ல சொன்ன மோர் நாலேஜ் மோர் கன்ஃபியூஸ் ஈக்குவல் நோ ஒர்க். ஸோ நண்பர்களே, அந்த நோ ஒர்க் எடுத்துக்கிட்டு ஆக்ஷனுக்கு வாங்க. அதான் முதல்ல சொல்லிட்டு, சிங்கமா இருந்தாலும் வேட்டைக்கு போனா மட்டும்தான் அதுக்கு உணவு கிடைக்கும். வீட்டை படுத்தா ஒன்றும் கிடைக்காது. ஸோ நீங்க வெளியே போகாம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக சொல்ல வந்த பாயிண்ட் எல்லாமே இது ரொம்ப டெப்தா உள்ள சொன்ன, லேட் ஆயிரும், உள்ள போகல. ஸ்டாப் திங்கிங், ஸ்டார்ட் டூயிங். ஸோ நீங்க திங்க் பண்றதை நிறுத்திக்கிட்டு வேலை செய்யறதுக்கு ரெடியா இருங்க. ஸோ திங்க் பண்றதை நிறுத்திடுங்க, வேலை செய்யறதுக்கு ரெடியா இருங்க நண்பர்களே. அப்பதான் பண்ண முடியும். ஸோ நீங்க பண்ண வேண்டியது செயல்படணும், செயல்படுத்தணும், செயல்படணும், செயல்படுத்தணும், செயல்படணும், செயல்படுத்தணும். ஸோ நீங்க கத்துக்கிட்டது எல்லாமே நீங்க பயன்படுத்துங்க. பயன்படுத்துறது மட்டும்தான் வேலையா இருக்கணும். வேற எந்த வேலையுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்னொரு கூட ஒரு தகவலுக்காக சொல்லிடுறேன், ஏன்னா ஒரு ஸ்டேட்டஸ் சொல்றதுக்காக சொல்லிடுறேன். எல்ஐசியில் தரக்கூடிய பணமெல்லாம் என்ன பண்றாங்க அப்படி ஒருத்தர் கேட்கறக்கா ஒரு தகவலுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லதான் சொல்லியிருக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 1,04,900 கோடி கடன் கொடுத்துருக்காங்க. 1900 என்னைக்கு எல்ஐசி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுல இருந்து போன கடந்த மார்ச் வரைக்கும் 1,04,900 கோடி கடன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் அப்படிங்கிற பர்பஸ்ல. இது இந்த பணம் யாரோட பணம் இருக்குன்னா, யாரெல்லாம் பாலிசி ஹோல்டரோ அவங்க பணம்லாம் இருக்கு. இப்போ நான் பாலிசி போட்டிருக்கேன், என் பணம் அது இருக்குது. அது ₹1, ₹5, ₹10 இருக்குது. ஸோ கேரளாக்கு 55,516 கோடி அந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட்டுக்காக லோன் கொடுத்துருக்கு, எல்ஐசி கொடுத்துருக்குது. பாண்டிச்சேரிக்கு 1,505 கோடி கொடுத்துருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிருக்குங்கிறத நீங்க கஷ்டப்பட்டு பேசும்போது எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காக இதை பேசுங்க. ஏன்னா யாரோ எலெக்ஷன் வாங்கிங்களே, எலெக்ஷனுக்காக இந்த ஸ்லைடை உள்ள கொண்டு வந்தேன். இந்த ஸ்லைடை ஆக்சுவலாக கொண்டு வர ஐடியால இருந்தேன். ஸோ இது இப்போதான் எலெக்ஷனுக்கு உள்ள கொண்டு வந்தேன். ஸோ இந்த நேரத்தில் நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ எல்ஐசிங்கிறது நீங்க வெறும் வெளியிருந்து பார்க்கக்கூடிய நிறுவனம் அல்ல, நீங்க தான் எல்ஐசி. ஒன்ஸ் பாலிசி போட நீங்க தான் எல்ஐசி. ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் லோன் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தகவலுக்காக நம்ம சொல்லலாம். ஸோ நண்பர்களே, இது வேணாம் நினைக்கிறேன், சரி இப்போ தேவைப்படாது. ஸோ நீங்க சேல்ஸ் இந்த மாதிரி ஒரு சப்போஸ் நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டேட்டஸை கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு ஆல்ரெடி நம்ம ஜெமினி ஆகட்டும், சாட் ஜிபிடில இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். தேவைப்பட்டா யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா யாராவது நம்ம குரூப்லேயே போடுறாங்க, எடுத்து கூட நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. ரொம்ப டைமை சோசியல் மீடியாவில் வேஸ்ட் பண்ணாதீங்க. தெரிஞ்சவங்க மட்டும் பயன்படுத்துங்க. புதுசாக கத்துக்க போகாதீங்க. இப்போ கத்துக்காதீங்க. இப்போ நீங்க கத்துக்கூடிய நேரம் இல்லை, செயல்பட வேண்டிய நேரம். ஸோ பாருங்க, இப்போ போட்டு பாருங்க, சேவ் 10 கோடி வாங்கிங்க, 6,000 கட்டினா போதும், அவ்வளவுதான் மெசேஜ். அப்போ 10 கோடிக்கு 6,000 எப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியா ஒரு ஆசையை தூண்டணும். அந்த மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்சு பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது என்னன்னா சிம்பிளா நான் சொல்ற பாருங்க, இது என்ன பாலிசி உடனே நீங்க கேட்கறீங்க, உங்க மனசை கேட்கறது எனக்கு காது கேட்குது. ஸோ இது என்ன பாலிசி அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லும் போது ஒரு ஆசை தூண்டுற மாதிரி ஒரு பெரிய அமௌண்டா இருக்கணும். ஸோ 10 கோடி வாங்கிங்க, 6,000 கட்டினா போதும். அப்போ 6,000 எப்படி கட்டுறது? பர் டே கட்டணும். அப்போ 10 கோடிக்கு 6,000 கட்ட முடியாது, ஒரு நாளைக்கு 6,000 கட்ட முடியாது. அப்போ ஒரு 0 கட் பண்ணுங்க, என்ன 600 அப்ப என்ன இங்க 10 கோடியில ஒரு 0 கட் பண்ணுங்க, ₹1 கோடி. 600 கட்டினா 1 கோடி, சிம்பிளா முடிஞ்சிச்சு. இல்ல அது கட்ட முடியாது, இன்னொரு 0 கட் பண்ணுங்க, ₹60. இங்க அந்த கோடி எடுத்துட்டு லட்சம் போட்டுங்க, 10 லட்சம். இவ்வளவுதான் பாயிண்ட். இவ்வளவுதான் நண்பர்களே. சிம்பிளா நீங்க அந்த பாலிசியை ஈஸியா கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எப்படி அப்படின்னு மட்டும் யோசிங்க. ரொம்ப கணக்கு போட்டு செல் போட்டு கணக்குல போட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னா ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. கட்டுறது கிட்டுறது கஸ்டமர் சொல்லும் போது இந்த கட்டின இது கிடைக்கும் அப்படி சொன்னா போதுமானது. இதுக்கெல்லாம் ட்ரைனிங் ஆல்ரெடி கொடுத்துட்டோம்.
ஸோ மீண்டும் மீண்டும் அது ட்ரைனிங் வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ஈஸியாக சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் ஸ்லைடை வைங்கன்னு சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் போய் பார்த்தீங்க அல்லது ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்களோ அதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் இருந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக பாராட்டுங்க. ஏன்னா ஒரு பாலிசி சேல்ஸ் ஆகணும் அல்லது பாலிசி க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா, சேல்ஸ் க்ளோசிங் அப்படின்னாலே என்னன்னா உங்களை அவருக்கு பிடிக்கணும். பிடிச்சாதான் அவரு உங்க பேச்ச அவருக்கு பொறுமையை கேட்பாரு. பொறுமையை கேட்கும்போது புரியுற மாதிரி நீங்க சொன்னால் அந்த பாலிசி க்ளோஸ் ஆகும். ஸோ உங்களை பிடிக்கணும் அப்படின்னா நேரடியாக போகணும். அதுதான் கரெக்டான மெத்தேடு. வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்டேட்டஸ் வைக்கும் போது உங்க ஸ்டேட்டஸை பார்க்கணும்னா நீங்க கஸ்டமருடைய ஸ்டேட்டஸை பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு அரை மணி நேரமோ 10 நிமிஷம் டைம் கொடுத்து அந்த ஸ்டேட்டஸை பார்க்கும்போது பாராட்டுங்க. யாருக்கா பர்த்டேவா இருக்கலாம், அல்லது வெட்டி டேவா இருக்கலாம், அல்லது வந்து அவருடைய தங்கச்சிக்கு குழந்தைக்கு ஏதாவது போட்டிருப்பாங்க, அல்லது அவங்க ஏதாவது வெளியே டூர் போயிருப்பாங்க, ஏதாவது சந்தோஷமா போட்டோ போட்டால் அதை நீங்க பாராட்டுங்க. அதே மாதிரி நீங்க முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல டெய்லியுமே வைங்க. ஒன்று இந்த மாதிரி ப்ராடக்ட் வைங்க, இல்லைன்னா நீங்க ஜெயிச்சதை வைங்க. நான் வந்து எல்ஐசி ஜெயிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத வச்சுட்டே இருங்க. நீங்க நான் ஜெயிச்சிட்டு இருக்கிறேன், நான் எல்ஐசில இருக்கிறேன் அப்படிங்கிற தகவலை ஏதோ ஒரு வகையில கஸ்டமருக்கு அனுப்பிட்டே இருக்கணும், தெரிஞ்சுட்டே இருக்கணும். கஸ்டமர் வந்து நீங்க இல்லைன்னு விட்டுறக்கூடாது. ஸோ கஸ்டமருக்கு நாளைக்கு எல்ஐசி யாராவது கேட்டா கூட இல்ல நான் இவர் தான் எடுப்பேன், இவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால நீங்க தெளிவா பொறுமையா கரெக்டா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை தயார் பண்ணி ஸ்டேட்டஸ் வைங்க. அதெல்லாமே நீங்க டைம் வச்சுங்க. ரொம்ப நேரம் வச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருக்க வேணாம், ஒரு டைம் வச்சு பண்ணுங்க. வச்சுக்கிட்டா கண்டிப்பா கஸ்டமர் உங்கள்கிட்ட ஈஸியா வருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. ஸோ இது வந்து பாருங்க 360 ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சு, அதாவது நம்ம மொத்தம் இந்த ஏஜென்சி இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு 365 வாய்ப்புகள் கிடைச்சது. இங்க வாய்ப்புகள் முடிஞ்சு இன்னைக்கு கிடைச்சது நமக்கு ஒரு 15 வாய்ப்பு தான், 15-20 வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை நான் முழுமையை பயன்படுத்தணும். முதல்ல முடிவெடுங்க. முடிவு எடுத்துட்டு முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்றேன்னு சொல்லாதீங்க, முடிவு எடுத்துட்டு முயற்சி பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஸோ முடிவு எடுக்காம முயற்சி பண்றேன் ட்ரை பண்றேன்னு சொல்லாதீங்க. ஸோ முடிவெடுத்து முயற்சி செய்யுங்க. முதல்ல உங்களுக்கு ஆசை வரும், இவ்வளவு சம்பாதிக்கலாம், 5 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசை வரும், 10 லட்சம் சம்பாதிக்கலாம் ஆசை வரும். இந்த 15 நாள்ல நான் 5 லட்சம் 5 லேக்ஸ் சம்பாதிப்பேன் அல்லது 10 லேக்ஸ் சம்பாதிப்பேன் ஒரு ஆசை வரும். அது வேறு ஆசை. அதை குறிக்கோளை மாற்றணும். ஸோ குறிக்கோளை மாற்ற முதலே ஐடியா சொல்லிட்டேன். குறிக்கோளை மாற்றும் போது என்னன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் குறிக்கோளை மாற்ற முடியும். ஆசை எல்லாத்துக்கும் வரும். நான் பிரதமர் ஆகணும், நான் ஜனாதிபதி ஆகணும், எல்லா ஆசையும் வரும். அது ஆசை. அது குறிக்கோளை மாற்றோம்னா அதுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஸோ அதான் டிசிப்ளின் சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு திட்டம் இருக்கணும். என்ன திட்டம்னா உங்களுக்கு என்ன பிளான், எப்படி பண்ணலாம், அதுதான் ப்ராஸ்பெக்டிங் சொல்லிட்டேன். ப்ராஸ்பெக்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க பணக்காரர் தான் ப்ராஸ்பெக்டிங் இப்போதைக்கு வைக்கணும், அல்லது பழைய பாலிசி சொல்ற இப்போதைக்கு மறுபடியும் பார்த்து அவங்கள கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இந்த 365 வாய்ப்புகளை நான் இந்த 15 நாளைக்கு இந்த மாதிரி பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ என்ன செய்து முடிக்கப்பட்டது என்பதை நீங்க ஒருபோதும் பார்க்காதீங்க. இனிமேல் இன்னும் நான் என்ன செய்யணும் என்பது மட்டும் பாருங்க. ஸோ நேற்று வரைக்கும் மறந்துடுங்க. நான் சோம்பேறி ஆகிட்டேன், எனக்கு எல்லாம் என்ன வேணா ஆகி போட்டுருக்கீங்க, கவலையப்படாதீங்க. நாளையில நான் என்ன பண்ண போறேன், இப்படிதான் பண்ணுவேன். அது என்னன்னா பார்த்துடலாம். ஏன்னா உண்மை புரிஞ்சுங்க, எந்த ஒரு நபர் கூட வேலை அதிகமாக செஞ்சு இறந்து போன சரித்திரமே கிடையாது. எந்த ஒரு நபர் கூட அதிக வேலை செஞ்சு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற சரித்திரமே கிடையாது. நல்லா புரிஞ்சு. அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், ஃபர்ஸ்டே உணவு முறை மாற்ற சொல்லிட்டேன். ஏன்னா அதெல்லாம் தெளிவா இருந்துங்க. வேலை செஞ்சு சாப்பிடாம இருக்கிறது இதெல்லாம் நான் சொல்லவே வரல. கரெக்டாக தூங்கணும், கரெக்டாக வேலை செய்யணும், அதெல்லாம் முதல்ல சொல்லிட்டேன். டிசிப்ளின் முதல்ல சொல்லிட்டேன். ஸோ அப்படி செஞ்சு யாருமே இறந்தா சரித்திரமே கிடையாது. ஸோ அதனால வேலை செய்யறதுக்கு தயாராயிருங்க அப்படி சொல்லிடுறேன். பாருங்க, ஸ்டாப் 4 முதல்ல நீங்க உங்களுடைய இப்போ இதான இது நான் ஓப்பனாக சொன்ன ரொம்ப லேட் ஆகும், உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். ஸ்டாப் 4 அப்படின்னா நீங்க இன்னைக்கு இந்த செஷன் முடிஞ்ச பின்னாடி நான் என்னுடைய வீக்னஸ் என்ன, எதனால நான் இத்தனை நாளாக ஒர்க் பண்ண விட்டுட்டேன், நான் எதை ஒர்க் பண்ண விட்டுட்டேன்னு சொல்லி எழுதுங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் சோம்பேறித்தனம். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குள்ள சூழ்நிலை ஏஜென்ட்ஸ் சமுதாயத்துல 95% சோம்பேறித்தனம். அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது. சோம்பேறித்தனமும் அசால்ட்டுத்தனம் அதிகமா இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ அதை நாளைக்கு நான் நிறுத்துவேன் அப்படி சொல்லி மறுபடியும் முடியுங்க. ஃபர்ஸ்ட் அது மாதிரி எழுதி, அது மாதிரி ஏதோ இருக்கு 4 இருக்கும். வேற என்னன்னு பாருங்க, உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் ஒரு 4 எழுதுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் 4. அப்போ உங்களுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன, அதிக நாலேஜ் இருக்குது, நான் முழுமையாக கத்துக்கிட்டேன், நாலேஜ் எங்கிட்ட அதிகமா இருக்குது அப்படின்னா அது எழுதுங்க. உங்களுடைய நாலேஜ் பிளஸ் பாயிண்ட் 4 எழுதுங்க. பிளஸ் பாயிண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுங்க, மைனஸ் பாயிண்ட்டை குறைக்க பாருங்க. 4 8 ஆக்குங்க. இந்த பக்கம் ஸ்டாஃப்னால 0 ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த 15 நாளைக்கு மட்டும் நான் சொல்லி 15 days தான் சொல்லிட்டு இருக்கேன்.
ஸோ இது ஒரு ஃபார்முலா வச்சுங்க, ஸ்டார்ட் 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் உலகமே கேட்க வந்துடும். ஸோ அப்புறம் இந்த எல்ஐசி எல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது, நல்லாவே ஜெயிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஃபார்முலா சொல்லித்தரேன். ஏன்னா ஜெயிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஜெயிச்சவங்க எல்லாருமே ஒரே மாதிரி திறமை இருந்தால் கூட இந்த மாதிரியான ஒரு டிசிப்ளினோட ஒரு சில ஃபார்முலா வச்சிருப்பாங்க. வெறும் தொழில மட்டும் காட்டினா பத்தாது, தொழிலில் எவ்வளோ வேலை செய்யணுமோ அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க. ஸோ இதுல எல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஈஸி ஜெயிக்க முடியும். அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ட்ரெஸ் கோடு கோட்டு போட சொல்ல, இருக்கிற ட்ரெஸ்ஸை நல்ல தெளிவாக கரெக்டாக போய் பாருங்க. ஏன்னா கஸ்டமர் இதெல்லாம் இப்போ பார்க்குறாங்க. ஸோ ட்ரெஸ் கோடு கரெக்டாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பேக்கில் ஒரு சாக்லேட், ஒரு 10 சாக்லேட் வாங்கி வச்சுக்க. அங்கே போகிற குழந்தைகளுக்கோ கொடுத்து பழகுங்க, கொடுத்தா கிடைக்கும். ஸோ சாக்லேட் வாங்கி கொஞ்சம் கொடுக்க பாருங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை 100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அந்த சாக்லேட் தைரியமாக கொடுக்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிங்கிற நம்பிக்கையோட வேலை செஞ்சால் கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்க, தூங்கி எழுந்துச்சிங்கன்னா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சாச்சு, தூங்கிட்டீங்க, காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 வாய்ப்புகள் இருக்கும். ஒன்று, நான் எம்டிஆர்டி ஆயிடுவேன், நான் சிஎம் கிளப் ஆயிடுவேன் அப்படின்ட்டு கனவு கண்டு தூங்கிட்டே இருக்கிறது. ஒன்று, கனவை தேடி கிளம்புறது. ஸோ 2ல் எது வேணும் நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. ஸோ இதில் முடிவு பண்ணாமல் முயற்சி பண்ணுறேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு முடிவு பண்ணிடுங்க. முடிவு பண்ணிட்டு அப்புறம் முயற்சி பண்ணுங்க. முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கனவை வச்சு கனவையோட நீங்கள் தூங்காமல் கனவை தேடி புறப்படுங்க. ஸோ புறப்பட்டா ஜெயிச்சிடலாம். ஸோ நாளைக்கு காலையில் இதை முடிவெடுத்து யார் புறப்படலோ கண்டிப்பாக புறப்பட்டு போல ஜெயிச்சிருவீங்க. மறுபடியும் இதே மாதிரி தூங்கிட்டு யோசிச்சிருந்தீங்கன்னா கஷ்டம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 12 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ட்ரை பண்ணுங்க. வந்துட்டு சாப்பிட்டு ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்து கூட ஒரு 4 மணிக்கு கிளம்பி கூட மற்ற ஒர்க்கை பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக கூட அந்த மாதிரி ஒர்க்கை கொஞ்சம் முன்னாடி பிளான் பண்ணுங்க. ஃபுட்டு முடிஞ்ச வரைக்கும் காலைல சீக்கிரமா கிளம்பி நீங்க ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு ஃபீல்டுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணுங்க. அதுதான் முக்கியம். ஸோ ஃபீல்டுக்கு வெளியே கிளம்பிடுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் நண்பர்களே. அதே மாதிரி முதல்ல சொன்னாங்க ஆஃபீஸ் போகாதீங்கன்னா ஆஃபீஸுக்கு போகாம ஃபீல்டுக்கு போக வீட்டிலே கொண்டிருக்கோம். அந்த மாதிரி தயவுசெய்து இருக்காதீங்க. இப்போ முகவர் என்ன பண்ணாங்க, முதல்ல பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரைனிங் கொடுத்தோம்னா, எல்ஐசி ஆஃபீஸ் போகாதீங்க, அங்கே போனால் எல்லா இதுவும் வந்து நெகட்டிவாக பேசுவாங்க, அதனால நீங்கள் வந்து வடை சாப்பிடுவீங்க, டீ சாப்பிடுவீங்க, அதனால எல்ஐசி போகாதீங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் கேட்டுட்டு இப்போ எல்ஐசிக்கு யாரும் போகிறதில்ல. எங்கே போகிறாங்க? எல்ஐசிக்கு போகிறதில்ல, ஃபீல்டுக்கு போகிறதில்ல, வீட்டுக்கு உட்காந்துறாங்க. ஸோ நம்மளும் அப்படி இருக்காதுங்க. அது சொல்கிறது எல்ஐசிக்கு போங்க, எல்ஐசிக்கு வளர்ச்சி பாருங்க, உங்கள் டிஓ பாருங்க, உங்கள் ஏபிஎம் பாருங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ பாலிசி ஃபுல்லாகவே தேவைப்படுது. இப்போ நினச்சி பாருங்க, ஒரு காலத்தில் பிரீமியம் தான் கேட்பாங்க. எல்ஐசி பிரீமியம் கொடுத்தா தான் எல்லாம் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு அப்படி கேட்குறாங்களா? எல்ஐசி முழுக்க பாலிசிங்கிறாங்க. ஸோ நண்பர்களே, நம்ம என்னெல்லாம் முகவர்கள் கேட்டாங்களோ அதெல்லாம் எல்ஐசி. ஏன்னா ஒரு அரசு நிறுவனம்னால உடனடியாக அந்த நம்ம கேட்கற உடனே கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் எக்கச்சக்கமான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, தாண்டி தான் வர்றாங்க. ஸோ அப்போ இப்போ எல்லாமே பாலிசி கொண்டுட்டாங்க. ஸோ நண்பர்களே, நமக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு அதை பயன்படுத்துறது நம்ம முக்கியம். ஸோ பயன்படுத்தாம வேடிக்கை பார்க்காதீங்க. தயவு செஞ்சு வேடிக்கை பார்த்து தான் நம்ம இருக்கிறோம். அதிகபட்ச முகவர்கள் வேடிக்கை தான் பார்க்கறத தவிர பயன்படுத்தல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிதர்சனமான உண்மை, பயன்படுத்தாம தான் நம்ம இருக்கிறோம். எல்லாமே கிடைச்சிச்சு, எல்லாமே வாங்கிட்டோம், எல்லாம் இருந்தும் நம்ம தான் வேலை செய்யல அப்படிங்கிறது உண்மையாவே இருக்குது. ஸோ அதை நம்ம ஓப்பனாக சொல்லித்தான் ஆகணுங்கிறத நான் சொல்ல வர்றேன். பாருங்க, ஒரு முகவர் 25 வயசு வரைக்கும் தனக்காக வாழும் வாழ்க்கை, 25 to 60 வந்து குடும்பத்துக்காக வாழும் வாழ்க்கை. உங்க அன்பு மனைவியோட வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப சம்பாதிக்கணும். ஸோ ஆசைப்பட்டுக்கிட்டு வாழணும், ஆசை இருக்குது, சம்பாதிக்காம வாழ முடியாது. ஸோ நண்பர்களே, நல்லா சந்தோஷமா வாழணும். 60 வயசுக்கு மேல நான் நிம்மதியாக நினைச்சதுக்கெல்லாம் போகணும், நினைச்சபடி செலவு பண்ணணும், நான் நினைச்சபடி இருக்கணும், நினைச்சபடி மனைவி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்க, அல்லது கணவர் கூட்டிட்டு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த 15 நாள் நல்லா ஒர்க் பண்ணுங்க. ஸோ ஒர்க் பண்றதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அங்க சார் இதுவரை கரெக்டாக வந்துட்டு இருக்குதா? புரிய மாதிரி இருக்கா? நண்பர் ஒரு எஸ் போடுங்க, யாரோ எஸ் போடும் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். சார் கிளியரா அழகா போயிட்டு இருக்குது, ஜம்முன்னு இருக்கு, ஃபாலோ சார். ஓகே, நோ ப்ராப்ளம். ரைட், ஓகே நண்பர்களே. ஏன்னா இடையில விட்டு போறதுக்கு நான் இடையில பிரேக் பண்ணாமல் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து ஏன்னா நீங்க எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது, ஆசை இருந்தால் பார்த்தாது, அது குறிக்கோளை மாற்றணும், குறிக்கோளை பிளானை மாற்றி நீ ஜெயிக்கணும் வந்து ஒரு ஆல்ரெடி முதல்ல ஃபார்முலா சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ சொல்றதும் அதே மாதிரி தான். இந்த நேரத்தில் இந்த 15 நாள்ல நீங்க நினைச்செல்லாம் சம்பாதிக்க முடியும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சம்பாரிச்சவங்க இங்க இருக்கிற நம்ம எனக்கு தெரிஞ்சு 200 பேர்த்துல ஒரு 150 பேர் சம்பாரிச்சவங்க தான். மார்ச் மாதம் அதையும் ஏன் பண்ணால்தான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சோம்பேறித்தனத்தோட நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ முதல்ல அதை உடைச்சிட்டு வாங்க. இந்த லீக் குரூப்ல உடைச்சிட்டு வந்து ஜெயிச்சு காட்டி ஏப்ரல் மாதம் வந்து உங்க வெற்றியை வந்து கொண்டாடணும். நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லணும். தயவு செஞ்சு உங்களை நீங்க ஜெயிங்க.
அதான் முக்கியமானது. உங்களை ஜெயிக்காம தான் தோத்துட்டு இருக்கோம். நம்ம கஸ்டமர் ஜெயிக்கல ரெண்டாவது விஷயம். நீங்க அப்படி கேட்டாங்க இல்லையா, எப்படி சார் என்ன பண்றது, ஒண்ணுமே இல்லை. உங்களை ஜெயிச்சாலே எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். ஸோ உங்களை ஜெயிக்க தான் பிரச்சனையா இருக்கு, உங்களோட தான் பிரச்சனை அதிகமா இருக்கு. உங்களுக்கு எங்கிட்ட தான் நான் சொல்றேன், எங்களையும் சேர்த்து சொல்றேன். நான் உங்களையும் சொல்லி நான் என்னையும் சேர்த்து சொல்றேன். முகவரா இருந்தா நானும் முகவராக இருக்கிறேன். அப்போ என்னையும் சேர்த்து சொல்றேன். ஸோ நம்மகிட்ட தான் பிரச்சனைக்கே தவிர கஸ்டமர்கிட்ட இல்லை. ஆனா கஸ்டமர் வந்து முதல் மாதிரி இல்லை, 2 கேள்வி சேர்த்து கேட்கறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்குது. அப்ப நம்ம பொறுமையா சொல்லணும். அந்த பொறுமை நம்மகிட்ட இல்லை. எனக்கு தெரியாதா நான் சொல்றது, நான் எம்டிஆர்டி கிளப் மெம்பர், நான் இத்தனை வருஷம் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற அந்த கெத்தை நம்ம காட்டுறோம். ஸோ கெத்தை விட்டுருங்க. நீங்க மீண்டும் ஜீரோவா வாங்க, ஜீரோவா இறங்கி வாங்க. கண்டிப்பா மார்ச் நீங்க ஹீரோவா இருப்பீங்க. நீங்க மறுபடியும் பேக் டு பெவிலியன். நான் ஜீரோ, ஏன்னா முதல் ஜீரோவா தான் நம்ம ஜாயின் பண்ணோம். நானும் ஜீரோவா ஜாயின் பண்ணேன், இன்னைக்கு ஹீரோவா இருக்கிறேன். அந்த ஹீரோவோட கெத்தோட போய் பேசுறோம். நான் ஹீரோ அப்படின்னு பேசும்போது அங்க அந்த கஸ்டமர் சொல்ற அப்ஜெக்ஷனை எனக்கு கோவம் வருது. எனக்குங்கிறது நான் ஏஜென்ட் எல்லாத்துக்குமே. அப்ப நான் என்ன பண்ணணும், நான் ஹீரோ இல்லை, நான் ஜீரோ. ஏன்னா முதல்ல ஜீரோவை போகும்போது எனக்கு கோவம் வரல. சொல்லும் போல சரி சார், ஆமாங்க சார், பொறுமையா கேட்டோம். இன்னைக்கு கோவம் வருது. ஸோ தயவு செஞ்சு நான் ஜீரோன்னு வெளியே போங்க. நாளைக்கு பேக் எடுக்கும்போது நான் ஜீரோ அப்படின்ட்டு பேக் எடுங்க. நான் ஜீரோனா கஸ்டமர் மட்டும் தான், நீங்க ஹீரோ தான். ஆனா கஸ்டமருக்கு முன்னாடி நான் ஜீரோவா தான் போய் நிற்பேன். ஆனா அங்க நாலேஜ் தான் நீங்க ஹீரோ வாங்கணும் அப்படின்னு முடிவெடுங்க. ஏன்னா ஹீரோவா இப்ப நிக்கிறதுனால அவங்க அப்ஜெக்ஷன் கேட்டா கோபம் நமக்கு வர ஆரம்பிச்சிருது. ஸோ தயவு செஞ்சு நான் ஜீரோ அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டு நீ இறங்கி வேலை செய்யுங்க. சார், ஒவ்வொரு மனிதனிடமும் ஒருவித திறமை இருக்கிறது. அதை அவர் பயன்படுத்தாமல் இருப்பது வங்கியில் பணத்தை போட்டு வைத்து விட்டு பற்று கிடப்பது சமம். ஸோ நண்பர்களே, நீங்க அடுத்த 15 நாள் ஒர்க் பண்ணல அப்படின்னா 100% தவறு வந்து வேற எங்கேயுமே இல்லை, உங்க மேலதான் இருக்கு. உங்க பையன், நல்லா கேட்டுங்க, உங்க பையன் படிச்சு மார்க் எடுக்கணும், யாரை கேட்பான், என்ன சொல்லுவீங்க, நீ தான் திட்டுவீங்க. அதுக்கு இன்னும் ஒரு கேள்வி கேட்கறேன். இங்க உள்ள நபர்கள், இங்க ஒரு 200 வந்திருக்கீங்க. 200 ஒரு கேள்வி நான் கேட்கறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்களே திருப்பி சொல்ல வேண்டாம், நீங்க உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. 200 பேருமே மினிமம் 10வது பாஸ் பண்ணிருப்போம். இந்த 10வது எழுதி எக்ஸாம் எழுதிங்க இல்லையா, நீங்க ஸ்கூலுக்கு சேர்ந்ததுமே ஃபர்ஸ்ட் நாள் இருந்து 360 நாள் படிச்சு பாஸ் பண்ணீங்களா, கடைசியில பாஸ் பண்ணீங்களா, படிச்சு பாஸ் பண்ணீங்களா? எனக்கு தெரிஞ்சு இதுல உள்ள 200 பேர்த்துல 195 பேர் கண்டிப்பா கடைசி தான் படிக்கும். கடைசி அந்த எக்ஸாம் டைம்ல படிச்சு பாஸ் பண்ணிக்கிறோம். நானும் தான், நீங்களும் தான். உண்மையா தான். நம்ம மட்டும் உலகமே அப்படித்தான் இருக்கு. இப்போ இது வரக்கூடிய நபர் அப்படிதான் இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியில இருக்கிறனால பயன்படுத்தணும், கடைசியில் இருக்கிறனால பயன்படுத்தி தான் பாஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ அது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்களை, இப்ப இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்துங்க. நம்மள இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்து தயவு செஞ்சு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடைசி நாள் எப்படி பண்றது, முடிஞ்ச அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. சார், பவர் பாயிண்ட் தெரியல, நான் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க கேட்க, நான் தெரிஞ்சு நான் பார்த்துட்டேன், தெரியல பார்த்துட்டு இருக்கேன். அந்த நம்பர் வந்து இன்னும் அட்மிட் பண்ணிருங்க. அந்த நம்பர் உள்ள வரும், அட்மிட் பண்ணிருங்க, வெளியே போயிட்டு மறுபடியும். ஸோ நண்பர்களே, தயவு செஞ்சு நீங்க இருக்கிறதுனால பயன்படுத்துங்க. ஸோ அதே மாதிரி நல்லா புரிஞ்சுங்க. நான் பவர் பாயிண்ட் கார்டு லேட் ஆகும் இருக்கு. பவர் பாயிண்ட் டைம் 8:54 நான் ஒரு ட்ரை பண்றேன். அங்கே சார், நீங்க அப்படி ஜஸ்ட் பேசிட்டு சார், நீங்க ஒரு 2 மினிட்ஸ் பேசுங்க, நான் கூட ரெடி பண்ணிடுறேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் பேசுங்க. இந்த பேசுற சப்ஜெக்ட் பேசுங்க, ஒட்டி பேசுங்க. ஏன்னா நீங்க கண்டினியூ பண்றவங்க பண்ணிக்கலாம் சார், ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல, அவங்களுக்கு தெரியுமா தெரியல. ஓகே நண்பர்களே, ஓகே பேசுறேன், டைம் பேசுறேன். நண்பர்களே, இப்போ நீங்க வந்து இப்போ இன்சூரன்ஸ் ஏஜென்சியுடைய ரூல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 பேர்த்தை பார்த்தா, நான் சொல்றது தெளிவா கேட்டுங்க. ஏஜென்சியினுடைய ரூல் எப்படி இருக்கு அப்படின்னா, உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 10 நபர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாலிசி கிடைக்கும். இந்தியாவில் உலகம் ஃபுல்லா 2 பாலிசி கிடைக்கும். இது ஃபார்முலா, இது பெரிய கதை இருக்கு, உள்ள டெப்தா போகல. அப்ப என்னன்னா, 10 பேர் நபர்ல பார்த்தா 3 பாலிசி கட்டாயமா கிடைக்கும், இந்தியாவில் கிடைக்கும். அது ஒரு சிலருக்கு 8 கூட கிடைக்கலாம், 10 கூட கிடைக்கலாம். அதெல்லாம் நாலேஜ் பத்தி மாறலாம். ஆனால் நாலேஜே இல்லாத ஒரு பேஸா தெரிஞ்ச நபருக்கே 10 பேர்த்த பார்த்தா 3 பாலிசி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு ரூல் இருக்குது. அப்ப என்ன அர்த்தம், 10 விதைகளில் 3 தான் உடனே முளைக்கும் என்றால், எது அந்த 3 என்று தேடுவதில் நேரத்தை செலவிடாதீர்கள். 10 விதைத்து செல்லுங்கள். 3 உடனே முடிக்கட்டும், மீதம் 7 பின்னர் முடிக்கட்டும். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப நீ என்ன பண்ணா, நம்ம பாலிசி கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு நபரை பார்த்தா
10 பேர்த்த பார்த்தா 3 பாலிசி கண்டிப்பா கிடைக்கும். சிம்பிளா புரிஞ்சுங்க. நம்மள ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப சொல்றேன் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது பவர் பாயிண்ட்ல வருது. நான் உங்களுக்கு அனுபவம் தெரிஞ்சுக்குவீங்க. முகவனே வாய் திறந்து 10 நபர்களை சந்தித்து பேசினால் கேட்டால் உங்களுக்கு குறைந்தபட்சம் 500 கிடைக்கும். அதாவது ஒரு நபரை பார்த்தீங்கன்னா பாலிசி கேட்டுட்டா 500 கிடைச்சிடும். உங்களுக்கு அது தெரியுமா அந்த ஃபார்முலா? அப்படியே கேட்டு நான் சொல்றேன் பாருங்க. அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்றேன். ஒரு நபரை பார்த்தா 500 கிடைக்கும். எப்படி கேட்டீங்கன்னா ஃபார்முலா என்ன? 10 பேர்த்த பார்த்தா 3 பாலிசி கிடைக்கும். அப்போ ஒரு ஏவரேஜ் பிரீமியம் இருக்கிற லோயஸ்ட் 6000 ரூபாங்க. 6000 பிரீமியம் கிடையாது. இந்த நான் லோயஸ்ட் சொல்றேன். ஒரு பாலிசிக்கு 6000 ரூபாய், 3 பாலிசி 18000 ரூபாய். ரொம்ப லோ லெவல்ல. ஏன் லோ லெவல் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து சாதாரண புது முகவர் இருப்பாங்க, வளர்ந்த முகவர் இருப்பாங்க. வளர்ந்த முகவர் பிரீமியத்தை அதிகப்படுத்திங்க. நான் சொல்றது சாதாரண கடைசியில இருக்கிற முகவர் கூட்டிட்டு வைக்க நான் சொல்ற பாயிண்ட் தான் அந்த 6000ங்கிறது. ஸோ 3 பாலிசி 18000 ரூபாய், 6000 ஒரு பாலிசி 6000 ரூபாய், 3 பாலிசிக்கு 18000 ரூபாய். 10 நபர்ல பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3 பாலிசி கிடைக்கும். 10 நபர்ல பார்த்தா 3 பாலிசி கிடைக்கும். அப்போ ஒரு நபருடைய பிரீமியம் 6000 ரூபாய், 3 நபருடைய பிரீமியம் 3000, 18000 ரூபாய். 18000 என்ன வருமானம் கிடைக்கும் முகவருக்கு? 18000 × 28% போட்டா 5040 ரூபாய். ஸோ 5040 ரூபாய் வருமானம் முகவர் கிடைக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? 10 நபர்ல பார்த்தோம்னா நமக்கு 5040 ரூபாய் கிடைக்கும். ஸோ 10 நபர் பார்த்தா 5040 ரூபாய் கிடைக்கும். அப்ப 10 நபர் பார்த்தா 5040 கிடைக்குன்னா 5040 வகுத்தல் 10 போட்டா 504 ரூபாய். ஸோ ஒரு நபர் முக நண்பர் புரிஞ்சுங்க. இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நான் போய் அங்குராசர் பாக்குறேன், அவர் பாலிசி போடல. என் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? 500 கிடைச்சாச்சு. நான் மறுபடியும் போறேன், ராதா மரத்தை பாக்குறேன், அவங்க பாலிசி போடல, எனக்கு பிறகு 500 கிடைச்சாச்சு. எனக்கு அவர் சம்பவம் அடுத்த இன்னொரு நபர்கிட்ட போறேன், ராஜகோபால் சார் போறேன், அவர் பாலிசி போட்டாரு, அவரு 1 லட்சம் போட்டாலுமே என் மைண்ட்ல 500 கிடைச்சாச்சு. அந்த 500 மட்டும் மைண்ட் வச்சுங்க. எக்ஸ்ட்ரா பணம் வச்சு தேவையே இல்லை, அது வரட்டும், எக்ஸ்ட்ரா வந்து போட்டோம். ஸோ அப்படி போனீங்கன்னா இன்னைக்கு போய் ஒரு பாலிசி நாளைக்கு காலையில் கேட்கறீங்க, காலையில நோ 2 நோ வந்துச்சுன்னா 1000 வந்தாச்சு. அடுத்த ஒரு எஸ் வந்துச்சா 1000 வந்தாச்சு. அந்த எஸ்ல வந்து 6000 வரலாம், 10000 வரலாம், 5000 வரலாம், 1 லட்சம் வரலாம், எவ்வளவு வந்தா சரி உங்க மைண்ட் செட் 500 வச்சுங்க. ஸோ 500 மட்டும் மைண்ட் செட் வச்சுங்க, போதுமானது. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இது பவர் பாயிண்ட் கட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இப்படிதான் இணைஞ்சு வரும். நல்ல விஷயம் வரும்போது கட் ஆகி போயிடும். ஸோ பரவாயில்ல, நம்ம அதுக்காக மாறிக்குவோம். ஸோ இது புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா வச்சு நீங்க டெய்லியுமே 4 நபர்ல பாருங்க. குறைந்தபட்சம் காலையில 4, மதியானம் 4, இல்ல காலையில 5, மதியானம் 5, 10 நபர்ல சிம்பிளா பாத்துருங்க. 150 பேர்த்த பாருங்க, உங்க லெவல் வேற மாதிரி இருக்கும். ஸோ வருமானம் மாறும், எல்லாமே மாறும். ஸோ நான் சொல்றது ரொம்ப ஏவரேஜ் தான், ரொம்ப லோ லெவல் சொல்றேன். சப்போஸ் நாலேஜ் இருந்தால் அது லெவல் மாறும். கொஞ்சம் அதிகமாக கூட உங்களுக்கு ரிசல்ட் இருக்கு, வாய்ப்புகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு, பிரீமியம் அதிகமாக இருக்கு, வாய்ப்பு இருக்கு. நான் ரொம்ப லோ லெவலில் சொல்லி இருக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஸோ நண்பரே, ஒரு நல்ல ரிசல்ட் வருது, கிரேட் ரிசல்ட் வருது. நாளைக்கு பாலிசி பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் வந்தா கீப் ஒர்க்கிங். பேட் ரிசல்ட் வருது, கீப் ஒர்க்கிங். நோ ரிசல்ட், ஒரு ரிசல்ட் வர மாட்டேங்குது, கீப் ஒர்க்கிங். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. கீப் ஒர்க்கிங். ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்படி ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க. இப்போ அங்கராஜா இருக்காரு, அவர் பேங்க்ல வந்து 10 லட்சம் பணம் இருக்குது. சாயந்தரம் 6 மணிக்கு போறாரு, பேங்க்ல ஏடிஎம் கார்டு உள்ள விடுறாரு, பணம் வரல. அவர் என்ன பண்ணுவாரு? அடுத்த ஏடிஎம் போவாரா, வீடு திரும்பி போவாரா? பணம் வேணும், 10,000 எடுக்கணும். என்ன பண்ணுவாரு? அடுத்த ஏடிஎம் போவாரு, அங்கேயும் பணம் வரல. என்ன பண்ணுவாரு? அடுத்து, ஏன்னா பணம் 10 லட்சம் அங்கே இருக்குது. அப்ப என்ன, கஸ்டமர்கிட்ட பணம் இருக்குது. ஏன்னா ஒரு ஆளை பார்த்தா 500 கிடைக்குது, ஒரு ஆளை பார்த்தா 500 கிடைக்குது. எனக்கு எப்படி கிடைச்சிடும்? 10 பேர்த்த பார்த்தா எனக்கு கண்டிப்பா 5000 கிடைக்க போகுது. ஏன் போய் வேலை செய்யக்கூடாது? ஸோ ஏடிஎம்ல அங்க கஸ்டமர்கிட்ட பணம் இருக்கு, கேட்க வேண்டிய ஏன் வேலை? கொடுக்கும், கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்கலையே அடுத்த போயிட்டே இருக்கணும். ஸோ ஏடிஎம் ஞாபகம் வச்சுங்க. ஒரு கஸ்டமர் நோ சொன்னா அடுத்தது போயிட்டே இருங்க. ஸோ எங்கேயுமே நிற்காதீங்க. நம்முடைய வேலை கேட்கணும், கேட்டுட்டே இருக்கணும். இதுதான் நம்முடைய வேலை. அது இந்த காலத்துல மறந்துடாதீங்க. அதே மாதிரி விற்பனையில் ஒரே மந்திரம், கேளுங்க, கேட்டுட்டே இருக்கணும். வேற ஒரு வேலையுமே கிடையாது. அதாவது வார்த்தைகளின் வலிமையை குறைவாக எடை போடாதீர்கள். வார்த்தைகளின் வலிமையை குறைவாக எடை போடாதீர்கள். ஒரு சிறிய ஆம், ஒரு சிறிய இல்லை, மொத்த வாழ்க்கை திருப்பி விட்டுரும். நல்லா கேட்டுங்க. ஒரு இல்லைனாலும் காசு வருது, நமக்கு ஆம்னாலும் காசு வருது. 10 பேர்த்த பார்த்தா கண்டிப்பா ஒரு ஆளுக்கு 500 கிடைக்குது. ஸோ ஒரு ஆம் இல்லை உங்க லைஃபே மாத்திரும். ஸோ நீங்க தொடர்ந்து வேலை செய்யறதுதான் இதனுடைய வெற்றியை தவிர ஒரு வேற எதுவுமே இது கிடையாது. ஸோ அதே மாதிரி நண்பர்களே, எல்ஐசி அப்படிங்கிறது அடுத்த 15 நாளைக்கு நீங்க ஒரு அட்சய பாத்திரம் பாருங்க, எவ்வளவு வேணா எடுக்கலாம். இவ்வளவுதான் அமௌண்ட் இல்லை, எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் நீங்க. என சொல்லிட்டு கடைசியை மீண்டும் சொல்றேன். உலகின் தலை சிறந்த சொல் செயல். நல்லா கேட்டுங்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செயல்படணும், ஜெயிக்கணும். சிங்கமா இருந்தாலும் செயல்படவில்லை என்றால் பசியோடு தான் படுக்கணும்.
ஸோ சிங்கமா இருந்து செயல்படுறீங்கன்னா அசிங்கமா தான் திரும்பி வரணும். ஸோ நண்பர்களே, நீங்க நாலேஜ் வச்சுக்கிட்டு நான் லீக் குரூப்ல கத்துக்கிட்டேன் எல்லாம் கத்துக்கிட்டு சொல்லி போட்டு சிங்கமா இருந்துக்கிட்டு வீட்டில் படுத்துட்டு இருந்தீங்கன்னா அசிங்கமா தான் இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. ஸோ நீங்க எல்லாமே சிங்கம் தான், ஆனா வேட்டைக்கு போற சிங்கமா மாறுங்க. வீட்டுல இருக்கிற தூங்குற சிங்கமா தயவு செஞ்சு இருக்காதீங்க. கத்துக்கிட்டே இருக்கிற படிச்சுட்டே இருக்கிற சிங்கமா இருக்காதீங்க. உங்க பையன் வீட்டை படிச்சுட்டே இருக்கிறான், எக்ஸாம் வருது, அப்போ கூட நல்லா படிச்சுட்டு இருக்கிறான், என்ன பண்ணுவீங்க? எக்ஸாம் இன்னைக்கு 10 மணிக்கு எக்ஸாம், கால் 4 மணி படிச்சுட்டே இருக்கிறான், டாடி படிக்கிற ஒத்துக்குவீங்களா? அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு திங்க் பண்றத யோசிக்கிறது போட்டு படிக்க விட்டுட்டு இறங்கி செயல்படுங்க, செயல்படுத்துங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நண்பர்களே, கடைசி 2 மூணு சொல்லிடுற, வருமானம் என்பது வருங்கால மானம். வருமானம் என்பது வருங்கால மானம், அது ஞாபகம் வச்சுங்க. கஷ்டப்பட்டு சொல்லுங்க சார், வருமானம் என்பது வருங்கால மானம், புரிந்து செயல்படுத்தான் சொல்லுங்க. இன்கம் நல்லா இருந்தா வெல்கம் நல்லா இருக்கும். இன்கம் நல்லா இருந்தா வெல்கம் நல்லா இருக்கும். எங்க? வீட்டுல, குடும்பத்துல, சொந்தக்காரங்கள்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடலாம், எல்லாருமே ஜெயிச்சிடலாம். முடிவெடுத்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அப்படி சொல்லிட்டு கடைசியா சொல்லிடுறேன். கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க, நான் அந்த ஸ்லைட் அடுக்கும்போது கடைசி ஸ்லைடா இருக்கும், அது படிங்க. உன் வீட்டின் வெளிச்சம் நீதான் என உணரும் போது உன் சோபர்த்தனம் அனைத்தும் பறந்து போகும். இன்னொரு படிக்கிற நண்பர்களே, உன் வீட்டின் வெளிச்சம் நீதான் என உணரும் போது உன் சோம்பேறித்தனம் அனைத்தும் பறந்து போகும். ஸோ இதை டெய்லி படிங்க. நீங்க தான் வீட்டோட வெளிச்சம். ஸோ நீங்க நினைச்சாதான் எல்லாமே பண்ண முடியும். ஸோ 100% நீங்க உண்மையா ஒர்க் பண்ணுங்க. உங்க வெற்றி யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. இந்த கேள்வியே வேண்டாம், எந்த அப்ஜெக்ஷனும் வேண்டாம். எலெக்ஷன்ல எது வேணாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு எல்லாமே வழி நீங்க வெளி கிளம்புறீங்கன்னா எல்லா வழியும் விலகிடும், கவலைப்படாதீங்க. நீங்க கேள்வியே கேட்காதீங்க, ஏன்னா கேள்வி இனிமேல் தேவையில்லை, பதில் தான் வேணும். பதிலுக்கு ஓடுங்க, எல்லாமே பதில் கிடைக்கும், உங்களுக்கே கிடைச்சிடும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும், எல்லாமே நாலேஜ் உங்களுக்கு மைண்ட்ல இருக்குது, எல்லாமே கிடைக்கும். ஸோ இறுதியா சொல்றேன், வாய்ப்பு என்பது ஒரு தீக்குச்சி போன்றது. வாய்ப்பு என்பது ஒரு தீக்குச்சி போன்றது. உரசியவுடன் பற்றி எரிய வேண்டும். இல்லையெனில் வாய்ப்பு மற்றொரு தீக்குச்சிக்கு வழங்கப்படும். நல்லா புரிஞ்சுங்க. வாய்ப்பு என்பது தீக்குச்சி போன்றது, உரசியவுடன் பற்றி எரிய வேண்டும். இல்லையெனில் வாய்ப்பு மற்ற ஒரு தீக்குச்சிக்கு வழங்கப்பட்டு விடும். ஸோ நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த கிளாஸ் எல்லாமே ஒரு தீக்குச்சி மாதிரி தான். நீங்க பத்திட்டு வேலை செய்யலாம், இல்லைன்னா அடுத்த எடுத்துருவாங்க, அடுத்த பாலிஷ் பண்ண போறாங்க. ஸோ நண்பர்களே, இதெல்லாம் எதுக்காக சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கணும். ஸோ உங்களுடைய வருமானம் மிகப்பெரிய ஒரு வருமானமா மாறணும். அடுத்து வரக்கூடிய 15 நாளுமே ஒரு வருமான நாளா இருக்கணும் என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரியாக நான் எடுத்த டைம் கரெக்டா 65 நிமிஷம் எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். மிக அற்புதமான வகுப்பு. கடைசியா ஒரு 3 வாரங்கள் இருக்குது. அந்த 3 வாரங்கள் அந்த 18 பாலையும் எப்படி சிக்ஸரா அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. சினிமாவில் சொல்ற மாதிரி இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம இன்னி வேலை செஞ்சு இந்த மார்ச்ல சம்பாதிக்கலைன்னா அப்ப நம்ம பிறவி எடுத்ததே வேஸ்ட்னு தான் சொல்லணும். அவ்வளவு ஒரு அற்புதமான அருமையான ஸ்பீச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கு, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அட்மிட் கொடுப்பாங்க கோகோஸ்ட். மேடம் சிவகுமார் சார் பார்த்துக்குங்க. மேடம் ஏபி சென்டர் சேல்ஸ் அவங்களுக்கு கொடுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஏபி சேலம் சார். வணக்கம். ஹலோ, வாங்க, கேள்வி சார். கேள்வியோட சார், உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா பாலும் நீங்க கடைசி 6 அடிச்ச மாதிரி தான் போச்சு. ஒரு பால் 22 ரன் அடிச்சு கொடுத்த மாதிரி தான் இருக்கு. நீங்க 84 செக்ஷன் சார் நம்ம லீக் குரூப் பண்றது. நீங்க 84 சிஎல்ல 84 ஏஜென்ட்ஸ் வச்சிருக்கீங்க, நல்ல விஷயம். அண்ட் ஸ்டார்ட் ஃபார் நல்ல ஒரு கான்செப்ட் சார் இது. பிளஸ் இன்கம் இஸ் ஈக்குவல் டு வெல்கம், நல்ல ஒரு பாசிட்டிவான தாட்டா டிஃப்ரெண்டா கொடுத்துருக்கீங்க சார். ஏன்னா உங்களுடைய செக்ஷன்ஸ் ஆல்ரெடி அட்டன் பண்ணிருக்கேன் கோயம்புத்தூர்ல. அந்த வைப்ரேஷன்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு எங்களுக்குலாம். ஏன்னா என்னோட டீம்ல இருந்து 2 ஏஜென்ட்ஸ் வந்திருக்காங்க. கண்டிப்பா பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க சார். யூ வில் டு சார். தேங்க்யூ. நண்பர்களே, உங்க ஃபீட்பேக்கை தயவு செஞ்சு உங்க ஆடியோ மூலமோ வீடியோ மூலமோ நம்ம லீக் குரூப்ல போடுங்க.
எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஃபீட்பேக் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது எங்களையும் என்கரேஜ் பண்ணும், அதை நடத்தக்கூடிய நிர்வாகிகளையும் என்கரேஜ் பண்ணும். ஸோ இன்னும் புதிய ட்ரெயினில் கூட்டு இருக்க வாய்ப்பா இருக்கும். உங்க ஃபீட்பேக்கை தயவு செஞ்சு இங்க எஸ் குட்னு போடுறத லீக் குரூப் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ லீக் குரூப்ல ஏதாவது வேணும் அப்படின்னா நம்பர் கேளுங்க, சார் சொல்லுவாங்க, அதில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. லீக் குரூப்ல ஆட் பண்ணிக்கங்க. ஸோ லீக் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு, அதில் ஆட் பண்ணி எல்லாம் சேர்ந்துக்குங்க. சேரா நபர் உடனே சேர்ந்துட்டீங்கன்னா அதில் எல்லாமே தொடர்ந்து இந்த மாதிரி செஷன் அட்டன் பண்ணிக்கலாம். புதிய தகவல் சரி என்ன கேட்டாலும் பதில் உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கேள்வி லக்ஷ்மி நரசிம்மன் சார் கேளுங்க சார். சார். வணக்கம் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம் நான் வணக்கம். ரசிகன் சார். சார் நம்மள ரசிகன். சின்ன கேள்வி சார். சார் நீங்க அந்த பர் டே கேளுங்க சார். 6,000 பே பண்ண சொன்னீங்க இல்லையா சார்? சார் கேக்குதுங்களா? கேட்க சார், கேட்க கேக்குது சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் நீங்க அந்த சைட் போட்டீங்களா சார், லாப் சைட் போட்டீங்க இல்லையா, பர் டே 6,000 கெட் 10 crore போட்டீங்க இல்லையா, அது மட்டும் எனக்கு ஆமாம் சார். சொல்லுங்க சார். சார் ஒன்றும் ஜீவன் லாபம் சார். ஜீவன் லாபம் 20 days பாலிசி 14 வருஷம் கட்டினா போகுது சார். அது பர் டே வந்து 6,000 கட்டு சார். பர் டே 6,000 கட்டினா 10 crores கிடைக்கும் சார். 10 crores. ஆமாம் சார். ஆனால் ஆக்சுவலாக 6,000 வராது சார், 5,000 தான் வருது. இப்போ நான் இப்போ கொஞ்சம் சேர்த்தே போட்டிருக்கேன். சரிங்க சார். அப்படி சப்போஸ் இல்லை உங்களுக்கு எனக்கு 6,000 மாசம் ஒரு பர் டே 6,000 கட்ட முடியாது, எனக்கு கஷ்டம் அப்படி சொன்னாங்கன்னா ஒரு ஜீரோ எடுத்துருங்க. 6,000 ஒரு ஜீரோ எடுத்து அப்போ 600 கட்டிங்கன்னா 10 கோடியில் ஒரு ஜீரோ எடுத்துருங்க. 1 கோடி ரூபா. 600 கட்ட 1 கோடி கிடைக்கும். சிம்பிள். இல்ல அவர் வந்து இல்ல 600 கட்ட முடியும், 60 கட்ட முடியும்னா 60 கட்டுங்க. அப்ப 1 கோடி இல்ல 10 லட்சம். சிம்பிளா முடிஞ்சு. 60 கட்டினா 10 லட்சம் கிடைக்கும். சிம்பிளா முடிஞ்சு. 20 days பாலிசி 14 வருஷம் கட்டினா போதும். ஆனா உங்களுக்கு பிரீமியம் கட்டாத நேரத்துக்கும் போனஸ் கொடுப்பாங்க. நார்மல் டெத், ஆக்சிடென்ட், சூசைடு, டிசபிலிட்டி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜீவன் லாபு. சரிங்க சார். தேங்க்யூ சார். வெரி மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப தெளிவா புரிஞ்சுச்சு. தேங்க்யூ சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நண்பர்களே இன்னும் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? எனி டவுட்ஸ்? இல்லைன்னா இதோட யாரும் இருந்தீங்கன்னா கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். இல்லைன்னா அடுத்து நன்றி உரைக்கு போயிடலாம். ஓகே, நன்றி உரைக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்பு. இப்போ அடுத்து வந்து சார் சொன்ன மாதிரி அடுத்து இந்த 18 நாள் சிக்ஸர் அடிச்சு எல்லாரும் ஒரு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டிட்டு அதை வந்து நீங்க குரூப்லயோ அல்லது சாருடைய தனிப்பட்ட நம்பருக்கோ போட்டீங்கன்னா அதுதான் வந்து நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சமர்ப்பணமா இருக்கும். ஏன்னா ஒரு அற்புதமான வகுப்பை அவருக்கும் மார்ச்ல எவ்வளவு பிஸி ஷெட்யூல் இருக்குன்னு பாருங்க. அவருடைய ஏஜென்ட்ஸுக்கும் கைடு பண்ணணும், அவரும் பிசினஸ் பண்ணணும். அதையெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக, நம்ம முகவர் நண்பர்களுக்காக ஒரு அழகான வகுப்பை கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாரும் நிறைய ஏர்ன் பண்ணிட்டு அதை நம்ம குரூப்ல போட்டு அவருக்கு நம்ம அதை தகவல் சொன்னோம்னா அது அவருக்கு நம்ம சேர்க்கக்கூடிய பெருமை. அதை அனைவரும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து எல்லாருமே மார்ச் பிசினஸ்ல பிஸி ஆயிடுவோம். ஸோ அதனால இந்த நம்முடைய செஷனை வந்து மார்ச் செஷனை இதோட நிறைவு பண்றோம். அடுத்த செஷன் வந்து ஏப்ரல் 2nd வீக்ல வச்சுக்கலான்ட்டு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். ஏன்னா எல்லாம் அடுத்து பிஸியா இருப்போம். எல்லா முகவர்களுமே செஷன் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா சார் அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு கத்துக்காதீங்க, ஃபீல்டுக்கு போங்கன்னு. நம்ம ஆல்ரெடி அதை முடிவு பண்ணி வச்சுட்டோம். ஸோ அடுத்த செஷன் வந்து ஏப்ரல் 2nd வீக் இருக்கும். அது வரைக்கும் ஃபீல்டில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுங்க. எந்த டவுட்னாலும் குரூப்ல போடுங்க. சார் சொன்ன மாதிரி உடனடியாக யாரோ ஒருத்தர் அதுக்கு பதில் கொடுத்துட்றாங்க. அனைவருக்கும் நன்றி. vote of thanks போறதுக்கு முன்னாடி பிரபு சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க சார். பண்ணியிருக்கேனே, ஓபன் சார் பண்ணிக்கோங்க. அன்மியூட் ஆயிட்டீங்க, அன்மியூட் பண்ணிக்கங்க நீங்க. பேசுங்க சார். பிரபு சார் என்ன அது ப்ராப்ளம்? பிரபு சார் பாருங்க. எதுவும் வாய்ஸ் வரல சார், உங்க வாய்ஸ் எதுவும் வரல. இல்ல ஒரு சார் அன்மியூட் பண்ணல சார். அன்மியூட் பண்ணல. இருக்கீங்க, அன்மியூட்ல தான் இருக்கீங்க. ஓகே பேசுங்க. நல்ல ஒரு மார்ச் இன்னும் 5 நாளைக்கான ஒரு நல்ல ஒரு கோட்டேஷன் கொடுத்துருக்காரு. சாரோட மீட்டிங் ஆல்ரெடி கிருஷ்ணகிரி ஒரு முறை கேக்குதா?
கேக்குது, பேசுங்க சார். நீங்க சொல்லுங்க சார், கேக்குது. சார் சாரோட மீட்டிங் ஒரு கிருஷ்ணகிரியில் அட்டன் பண்ணியிருக்கேன். போய் நல்லா நல்ல ஒரு மோட்டிவேஷன் அவர் அட்டன் பண்ணனால நல்லா ஒரு பிசினஸ் கொடுத்துருந்தேன். இந்த 5 நாளும் நல்ல ஒரு ஸ்பீடா ஓடும். கேக்குதுங்களா? கேக்குது, நீங்க பேசுங்க, கேக்குது. வாய்ஸ் பிரேக் ஆகுது, வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே. நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நான் அந்த 15 days நல்லா ஓடணும். முகவர்கள் அதிகமாக நல்லா பிசினஸ் செஞ்சு இந்த குயிக்கா எம்டிஐடி முடிக்கிறதோ சிஓடி பண்றதோ அதுக்கான உத்தியோகம் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் 5 பேர் நல்லா பார்த்து நல்ல ஒரு பிசினஸ் செய்வாரு. சாருக்கு நல்லா இன்னொரு மாதிரி நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மேடம் அனுபவம் மாரியப்பன் ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்காரு. மேடம் அன்மியூட் பண்ணிக்கங்க. நான் ஆல் மீட் கொடுத்தேன், இறையறதுனால இறைச்சல் வந்தது. மேடம் அன்மியூட் பண்ணிக்கங்க. பாரதி மேடம். சார் மனோகரன் மாரியப்பன் ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்காரு. கொடுங்க சார், அட்மிட் கொடுங்களேன். கொடுத்துட்டேன் மேடம், அவங்க வர மாட்டேறாங்க. சார் மனோகரன் மாரியப்பன் பேசுங்க சார். பேசுங்க சார், அன்மியூட் பண்ணிக்கங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சார் அன்மியூட் பண்ணிக்கங்க. மைக்ல போயிட்டு டச் பண்ணுங்க. ஓகே. சோ ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ மேடம், விட்டுருங்க, பாத்துக்கலாம். இல்லன்னா சாட் பாக்ஸ்லயாவது போடுங்க. சார் அமீர் சார் நெக்ஸ்ட் அமீர் ஓபன் பண்ணிருக்காரு. அமீர் சார் பேசுங்க. அமீர் சார். மேடம் வணக்கம் மேடம். மேடம் கேக்குதா மேடம்? வணக்கம் மேடம். கேக்குது சார். சார் கிட்ட கேளுங்க உங்களுடைய கேள்விங்கள. மேடம் இப்ப ஜீவன் உற்சவ்ல சார் கேக்குதாங்க சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஜீவன் உற்சவ் சார், இப்ப நம்ம பேக்கேஜ் பிளான கஸ்டமர் என்ன கேக்குறாருன்னா, எனக்கு மந்த்லி 50,000 வந்து எஸ்பி வர்ற மாதிரி கேக்குறாருங்க சார். சரி சார். அப்ப அவங்க பாப்பா குழந்தைக்கு வந்து கேக்குறாங்க. அப்ப நம்ம 5 லட்ச ரூபாய் பிளான 5 லட்சம் இன்ட்டு 12 பிளான் 12 பாலிசி கொடுக்கணும் சார். அப்படி கொடுத்தா வருதுங்க சார். ஹலோ சார், அது ஒரு சார்ட், இந்த சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கேக்குறாரு சார். என்னால இப்ப நம்ம ஒரு சார்ட் போட்டோம்னா இயர்லி தானே சார் காமிக்கிறோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அவர் ஒரு சார்ட்டா எனக்கு கொடுங்கன்னு கேக்குறாரு. நானு 60 லட்சம் போட்டா குழந்தைக்கு போடும்போது பேரண்ட்டுக்கும் அந்த அளவுக்கு ஈக்குவல் பாலிசி வேணும் இல்லையா சார்? அவங்களுக்கு பெருசா இல்ல பேரண்ட்டுக்கு. கண்டிப்பா சார். அதனால ஏன்னா அவருக்கு பேரண்ட்டுக்கு வேணாம், குழந்தைக்கு தான் போடணும், குழந்தைக்கு செய்யறதுனால கல்யாணம். கண்டிப்பா சார். ரெண்டு கொஸ்டின் வச்சிருக்காரு சார். ஒண்ணு அவருக்கு பேரண்ட்டுக்கு வேணாங்கிறாரு சார். ஃபர்ஸ்ட் பிளான் குழந்தைக்கு தான் வேணும், 60 லட்ச ரூபாய் சம்மச்சு கொடுத்தாருன்னு சொல்லியாச்சு. அது பிடபிள்யூபி அது தேவையில்லைங்கிற. ஆனா அதான் மெடிக்கலுக்கு வர மாட்டேங்கிறா சார். அவங்க பிஸியான பீப்புள்னால மெடிக்கலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா சார். சார் ஒண்ணு சார் இப்ப சொன்னதுக்கு, அதாவது இப்ப என்ன டேட் பேக்கை பொறுத்த வரைக்கும் 12 மாசம் ஏப்ரல் மாசம் டேட் பேக் பண்ண முடியாது. இப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் மாசம் பிளான் நம்பர் வேற, ஜிஎஸ்டியோட வந்து வித்தவுட் ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ அப்போ நீங்க ஏப்ரலுக்கு டேட் பேக் பண்ண முடியாது. ஸோ நீங்க பண்ணாலும் ஒரு 4 மாசம் 5 மாசம் தான் பண்ண முடியும். எப்போ அந்த பிளான் லான்ச் ஆச்சோ, அக்டோபர் மட்டும் லான்ச் ஆச்சு. ஸோ அக்டோபர் பின்னாடி தான் நீங்க அந்த டேட் என்னைக்கோ அது அவங்க தான் டேட் பேக் பண்ண முடியும். அப்போ நீங்க 5-6 மாசம் பாலிசி 5-6 பாலிசி இப்போதான் கொடுக்கும்போது நீங்க 5 பாலிசி 4 பாலிசி கொடுக்க முடியும். இப்போ ஏப்ரல் மேலே தான் மற்ற பாலிசி கொடுக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 6 பாலிசி அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும் சார். அந்த 6 பாலிசிக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கஸ்டமர்கிட்ட நீங்க பேசும்போது நீங்க தான் ஹைட்டா இருக்கணும். அவர் சொல்லக்கூடிய டாக்டர் போய் எனக்கு இந்த மருந்து கூட கேட்டால் டாக்டர் கொடுப்பாரா? அது மாதிரி நீங்க பேசுறதுல கொஞ்சம் அடிச்சு பேச தெரியணும். அது இப்போ இந்த இடத்துல சொன்னா லேட்டானு சொன்னால அந்த இப்போதைக்கு 4 பாலிசி வாங்கி இப்போ அந்த மார்ச்சுக்குள்ள கட்டி விடுங்க சார். அப்புறம் அடுத்த ஏப்ரல் மேலே அடுத்த பிபி பார்த்துக்கலாம்.
ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே அப்படிதான் பண்ண முடியும். அது மாதிரி பண்ணா அவங்க மெடிக்கல் வர ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நன்றி சார், நன்றிங்க சார். ஓகே சார். ஏன்னா இப்போதைக்கு அவர் பார்த்துக்கலாம், அதான் சொல்றேன். சரிங்க சார். ஓகே சார், ஓகே சார். லீக் குரூப்ல எல்லாருமே வந்து நீங்க தயவு செஞ்சு அந்த ஃபீட்பேக் போடுங்க. நம்ம நல்ல விஷயங்கள லீக் குரூப் போடுங்க. தப்பு இதுல குறை இருக்கு அப்படின்னா அந்த குறைகளை அங்கரா சாருக்கும் ராஜகோபால் சாருக்கும் ராதா மேடங்களுக்கெல்லாம் டைரக்டா ஃபோன் பண்ணி சொல்லுங்க. குறைகளை அவரோட தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் குறை இருக்க சரி பண்ணுங்க சொல்லிருங்க. நல்ல விஷயங்களை குரூப்ல போடுங்க. குறைகளை சொல்லுங்க, குறைகளை சொல்லுங்க. நன்றி சார். தேங்க்யூ. எங்க நம்பர் ஐடி ஆட் பண்ணிருங்க சார் ப்ளீஸ். நாங்க ஆக்சுவலா இப்பதான் சார் அட்டன் பண்ணேன். சரி, அங்கரா சார் அல்லது அவங்க நம்பர். சரிங்க சார். சேட் பாக்ஸ்ல உங்க நம்பர் போடுங்க சார், ஆட் பண்ணிக்கலாம். கேரளா சார் வைவோ யாரும் சார்? வைவோ பேசுங்க. வெங்கடேசன் மேடம், விவோ. பேசுங்க சார். மேடம், இந்த மார்ச் 31 பாலிசி போட்டா 1 இயர் போனஸ் கிடைக்குங்கிறாங்கல்ல? ஆமா சார், சொல்லுங்க சார். கேட்டுருக்காரு, சொல்லுங்க. அது எப்படி மேடம், கஸ்டமர் இப்ப ஜனவரி போட்டதுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. சார் எப்படின்னா சார், இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கே பேசுறது சார். எப்போ போட்டாலும் பாலிசி போனஸ் கரெக்டாக செய்யும். பட் நம்ம மார்ச் மாதம் அந்த போனஸ் ஏடாங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. எப்போ போட்டாலும் கிடைக்கும். ஏப்ரல் 1 போட்டாலும் கிடைக்கும், மார்ச் 31 கிடைக்கும். கிடைக்காம எல்லா நாளும் கிடைக்கும். ஜனவரினா எந்த ஜனவரின்னு கேளுங்க சார். இல்ல, இப்ப ஜனவரி 2026 பாலிசி போட்டாங்க. அப்ப மார்ச் மாசம் போறவங்களுக்கு ஃபுல் போனஸ் கிடைக்கும்னு சொல்றீங்க. இப்ப ஜனவரி போட்டது எங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஏப்ரல் 1/4/2025 இருந்து 31/3/2026 வரைக்கும் போடுற எல்லாத்துக்குமே போனஸ் கிடைக்கும். அது அப்போ ஜனவரி போட கிடைச்சிருக்கும். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. கிடைக்கும். ஓகே, அனைவருக்கும் நன்றி. நன்றி உரைக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓகே சார். இந்த 84வது சார் சொல்றேன் சார். மேடம் ஆரம்பிச்சுங்க, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே, அதுதான் சொல்றேன். இந்த 84வது வகுப்பிற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிகவும் நன்றி. சார் வந்து டாக்டர் அப்படின்றதுனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் உணவு முறையில இருந்தே ஆரம்பிச்சிருக்காரு. நம்மளுடைய உணவு முறையெல்லாம் எப்படி ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட் தாரக மந்திரமா நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து மார்ச்க்காக ஃபர்ஸ்ட் உணவு முறையில டிசிப்ளின் இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து 15 நாள் வந்து நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட வந்து சமரசமா எந்த பேசாமன்னா சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணாம இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் தவிர மற்ற ஃபங்க்ஷன்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல் டைமா பிஸ்னஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ காலையில எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்களோ அதை விட இன்னும் 1 hour 5 மணிக்கு எழுந்திருக்கிறவங்களா இருந்தா 4 மணிக்கும், இல்ல 6 மணிக்கு எழுந்திருக்கிறா இருந்தா 5 மணிக்கும், அந்த மாதிரி அவங்கவுங்க டைமை பொறுத்து 1 hour பிஃபோரா எழுந்து சரிம்மா சாரிம்மா அப்படின்ற 2 வார்த்தையை மட்டும்தான் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு 100% கடின உழைப்பு, 100% அதீத நம்பிக்கை, 100% விடாமுயற்சி, 100% போராட்ட குணம், இப்படி எப்படி இந்த அரசியல் தலைவர்கள்லாம் வந்து இப்போ லாஸ்ட் மினிட்ல ஒரு போர்க்களத்துல எப்படி செயல்படுறாங்களோ அந்த மாதிரி நாமளும் செயல் பண்றோம். பணம் உள்ள நண்பர்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்போ என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கு அதெல்லாம் நம்ம எப்படி சேல்ஸ் டூலா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. ஜிஎஸ்டி எக்ஸ்பென்ஷன் 16 பிளான் வந்து கேரண்டட் ரிட்டர்ன் இருக்கிற பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். பாலிசி பாண்ட் வந்து அதனால நம்மளோட வேலை பலு குறையுது. அதுக்கப்புறம் வந்து லோன் பெய்டு சரண்டர் அதை பத்தியும் சொல்லியிருக்காரு. ப்ரீமியம் கலெக்ஷன் வந்து இப்போ ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நாம போயிட்டு வாங்கிட்டு வரணும். இப்போ வந்து அதை ஜிபே அப்படின்னா பாலிசி பாண்டே டைரக்டா கட்டுற மாதிரி இல்ல, அவங்க அக்கௌண்ட்ல இருந்து ஈனாச்சு அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு. அப்புறம் என்ஆர்ஐ பாலிசிஸ் வந்து நிறைய அதுலயும் நிறைய ரிலாக்ஸேஷன் வந்திருக்கு. இந்த வருஷம் வந்து மார்ச்ல எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து எல்ஐசி சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி எல்லாம் இப்போ எதுவுமே இல்லை.
ஸ்டாப் திங்கிங் ஸ்டார்ட் டூயிங், செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்ஐசி வந்து ஸ்டேட் டெவலப்மெண்ட்டுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம இதையும் ஒரு டூலா சொல்லலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து 1.24 crores-உம், கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்து 55.517 crores-உம், புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கு வந்து 1.5 crores-உம் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்ல சொல்லும் போதே சார் வந்து நம்ம எல்ஐசி வந்து ஜெயிச்சிரும், நாம ஓடலைன்னா பின்னாடி நாம ஜெயிக்கிறது கஷ்டம். அதுக்கு இப்போ வந்து இதை கூட நம்ம ஒரு டூலா சொல்லலாம். இது வரலும் February 28 வரலும் 1.5 crores பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. பர் டே வந்து 45,446 பாலிசிஸ் கொடுத்துருக்கு எல்ஐசி. எல்ஐசி எப்படியும் வின் பண்ணோம், நம்ம வந்து அதுக்கு ஈக்குவலா ஓடலைன்னா நாம பின்தங்கிடுவோம். இதை கூட நம்ம வந்து இவ்வளவு பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க, எங்க எல்ஐசி வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது இதை விட ஒரு டூலா நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து சேல்ஸ் க்ளோசிங் அட் தி பிகினிங் சேவ் ₹6,000 அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு நம்ம எவ்வளவு கட்டுறது எவ்வளவு கிட்டுறது அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதா அவங்களுக்கு ஒரு துருப்பு சீட்டு மாதிரி போட்டா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். அதுல என்ன மெசேஜ், இது சும்மா எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ஒரு போட்டோம்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை வச்சு நம்ம அவங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னும் போடுறதோ இல்ல குறைச்சிடுறதோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்லைட்ஸ் வாட்ஸ்அப்ல போடணும். அதுக்கப்புறம் கஸ்டமர் ஏதாவது அச்சீவ் பண்ணி இருந்தாலோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது பிறந்த நாள் இருந்தாலும் நாமளும் அவங்கள பாராட்டணும். நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோமோ அதை நிறைய வாட்ஸ்அப்ல வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கோல் செட் பண்ணிட்டு டிசைர், அதுக்கப்புறம் ஆம்பிஷன், பிளானிங் அண்ட் ஆக்ஷன். என்ன செய்து முடிக்கப்பட்டது நான் ஒரு பொழுதும் பார்ப்பதில்லை, இன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மள நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு ஒரு என்னென்ன நம்ம கிட்ட 4 கெட்ட குணங்கள் இருக்கோ அதை குறைச்சிக்கிட்டு நம்ம கிட்ட என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கோ அதை 8ஆ சொல்லியிருக்காரு. அப்புறம் ட்ரெஸ் கோட் வந்து நல்லா போட்டுக்கிட்டு நம்ம கனவு தொடரணும்னா வந்து காலையில எழுந்து நைட்டெல்லாம் கனவு கண்டுட்டு காலையில எழுந்து அந்த கனவை நினைவாக்க எழுந்து தொடர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 விதைச்சிட்டு போயிட்டே இருக்கணும், அதுல திருப்பி எந்த விதை முளைக்கும் அதையே பார்த்துட்டு இருக்கிறாம 10 விதை டெய்லி நம்ம வேலை விதைச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஏடிஎம்மும் வந்து நம்ம ஒரு கஸ்டமரா எடுத்துக்கணும். இந்த ஏடிஎம்ல வரலன்னா அடுத்த ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வருமானம் என்பது வருங்கால மானம் அப்படின்னு ஒரு நாம அது ஆணித்தரமா சொல்லணும் நம்ம கஸ்டமருக்கு. நமக்குமே அது பொருந்தும். உன் வீட்டின் வெளிச்சம் நீதான் எனும் பொழுது உன் சோம்பேறித்தனம் மறைந்து போகும். வாய்ப்பு என்பது தீக்குச்சி போன்றது, உரசியவுடன் பற்றி எரிய வேண்டும், இல்லை என்றால் வாய்ப்பு மற்ற தீக்குச்சிக்கு அளிக்கப்படும். இது நமக்குமே பொருந்தும். நமக்குதான் பொருந்தும், நமக்குமே பொருந்தும் இல்ல. நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவா இல்லைன்னா வாய்ப்பு அடுத்த ஏஜென்ட் இல்ல அடுத்த யாராவது எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இப்ப எப்படி நடந்துக்கணும்னா ஒரு போர்க்கால அடிப்படையில ஒரு எல்லையில இருக்கிற ஒரு வீரன் வந்து எப்படி கால அடிப்படையில அவங்க வேலை செய்வாங்களோ அந்த மாதிரி நம்ம தீயா வேலை செய்யணும் குமாரன் வாங்கல அந்த மாதிரி வேலை செய்யணும்னு சார் சொல்லியிருக்காங்க. அவர் இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்தது எல்லாமே நம்ம இந்த 15 நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெற்றி அடைவோம்னு சொல்லி இந்த சார்பாக சாருக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து அனைவருக்கும் சாருக்கு டாக்டர் டேவிட் செல்வன் அவருக்கு கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் லீ குரூப் சார்பாக. வணக்கம் சார். மிகப்பெரிய நன்றிகள், கோடானவரி நன்றிகள். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி. ஏப்ரல் 2nd வீக்ல எல்லாரும் பார்த்துட்டு ஏப்ரல் 2nd வீக்ல இந்த குழுவோட திருப்பியும் நெக்ஸ்ட் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம்.